இதுல கம்ப்ளீட் ஃப்ரெஷர்ஸ் எத்தனை பேர் சார் நம்ம பேட்ச்ல? அதாவது இப்பதான் நான் ஃபர்ஸ்ட் ஸ்டாக் மார்க்கெட்குள்ள வர்றேன், இல்ல கம்ப்ளீட் ஃப்ரெஷர்ஸ்னு யாராவது இருக்கீங்களா சார்? சார் நான் இப்பதான் புதுசா அது இது பண்றேன் சார், எனக்கு தெரியாது. நம்ம கிளாஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம பேசிக்ஸ் வந்து போயிடலாம் சார். ஷேர் அப்படிங்கிறது வந்து நம்ம போயிடலாம். ஷேர் என்னங்கிறது ஆரம்பிச்சு நம்ம போயிடலாம், கிளாஸ் போயிடலாம். என்னென்ன படிப்போம் அப்படிங்கிறது இன்னைக்கு நம்ம பார்த்துடலாம். கிளாஸ் எப்படி போகும், பாருங்க விஷயங்கள் ஹேண்டில் பண்ணலாம் அப்படிங்கிறது. ஓகே சார், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்குமே ஸ்டாக் மார்க்கெட்ல ரெண்டு வகையான ட்ரேடிங் சிஸ்டம். ஒன்னு அசம்ப்ஷன் ட்ரேடிங் சிஸ்டம், இன்னொன்னு ஸ்ட்ராட்டஜிக்கல் ட்ரேடிங். ஃபர்ஸ்ட் அசம்ப்ஷன் ட்ரேடிங் சிஸ்டம் என்ன, ஸ்ட்ராட்டஜிக்கல் ட்ரேடிங் அப்படிங்கிறது நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம போக ஆரம்பிச்சிடலாம். இப்போ அசம்ப்ஷன் ட்ரேடிங் சிஸ்டம்னா என்னன்னா, ஒரு ஸ்டாக் இருக்கு, ஒரு கம்பெனியோட ஸ்டாக் இருக்கு, இந்த ஸ்டாக்கோட விலை ஏறுமா இறங்குமா அப்படிங்கிறத ஏதாவது ஒரு டேட்டாவை பேஸ் பண்ணி, அது ஒரு டேட்டா அப்படிங்கிறது எதுவா வேணாலும் இருக்கலாம், ஒரு நியூஸா இருக்கலாம், இல்ல அந்த ஸ்டாக்கோடைய ரிசல்ட், அந்த ஸ்டாக் இன்ஃபர்மேஷன்ஸ், இல்ல டெக்னிக்கல் இன்ஃபர்மேஷன், எந்த ஒரு விஷயமா வேணாலும் இருக்கலாம். அப்போ ஏதோ ஒரு விஷயத்தை அடிப்படையா எடுத்துக்கிட்டு ஒரு ஸ்டாக்கை அனலைஸ் பண்ணி பார்த்து இந்த ஸ்டாக் ஏறும் அல்லது இறங்கும் அப்படின்னு கண்டுபிடிச்சு இந்த ஸ்டாக் ஏறும்னா வாங்குறதோ இல்ல இந்த ஸ்டாக் இறங்கும்னா விற்கிறதோ அசம்ப்ஷன் ட்ரேடிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்லப்படுது. அப்படிங்கிறது அசம்ப்ஷன் ட்ரேடிங் சிஸ்டம் அப்படிங்கிறது அசம்ப்ஷன் ட்ரேடிங் சிஸ்டம். சரி, இப்போ இந்த அசம்ப்ஷன் ட்ரேடிங் சிஸ்டம் போக மார்க்கெட்ல வேற என்ன வகையான ட்ரேடிங் சிஸ்டம் இருக்கு அப்படின்னு நீங்க எடுத்துட்டீங்கன்னா, மார்க்கெட்ல வேற வகையான ட்ரேடிங் சிஸ்டம்னா ஸ்ட்ராட்டஜிக்கல் ட்ரேடிங் சிஸ்டம். ஸ்ட்ராட்டஜிக்கல் ட்ரேடிங் சிஸ்டம் அப்படிங்கிறது நான் டைரக்ஷனல் ட்ரேடிங். நான் டைரக்ஷனல் ட்ரேடிங்னா என்னன்னா, ஒரு ஸ்டாக்கை எடுத்துட்டு அந்த ஸ்டாக் எந்த திசையில போனாலுமே நான் எப்படி ப்ராஃபிட் பண்றதுங்கிறது அடிப்படையில உருவாக்கப்படுற ஒரு ஸ்ட்ராட்டஜி. அதாவது ஸ்ட்ராட்டஜிக்கல் ட்ரேடிங் சிஸ்டத்துல மார்க்கெட் எப்படி அல்லது குறிப்பிட்ட ஸ்டாக் எந்த திசையில நோக்கி போனாலும், அதோட விலை ஏறினாலும் சரி இறங்கினாலும் சரி, இல்ல அதே இடத்துல தொடர்ந்து நீடிச்சாலும் சரி, நம்ம ப்ராஃபிட் பண்ணக்கூடிய மெத்தேட தான் நான் டைரக்ஷனல் ட்ரேடிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்றோம். அதாவது அசம்ப்ஷன் ட்ரேடிங் சிஸ்டம் ஒன்னு இருக்கு, நான் டைரக்ஷனல் ட்ரேடிங் சிஸ்டம் ஒன்னு இருக்கு ஸ்டாக் மார்க்கெட்ல. அசம்ப்ஷன் ட்ரேடிங் சிஸ்டத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும், ஒரு ஸ்டாக் எடுத்துட்டு அந்த ஸ்டாக் ஏறுமா இறங்குமா அப்படிங்கறத அனலைஸ் பண்ணணும். இது அனலைஸ் பண்றதுக்கு நம்ம பல டேட்டாக்கள் எடுத்துக்குவோம். அந்த ஸ்டாக்கோட இன்ஃபர்மேஷன் இல்ல அந்த ஸ்டாக்கோட ரிசல்ட் ஏதாவது ஒரு டேட்டாவை எடுத்துட்டு நம்ம அனலைஸ் பண்ணி அது ஏறி இறங்கும் கண்டுபிடிச்சு ஏறும்னா வாங்குறதோ இறங்கும்னா விற்கிறதோ அசம்ப்ஷன் ட்ரேடிங் சிஸ்டம். ஸ்ட்ராட்டஜிக்கல் ட்ரேடிங் சிஸ்டம்ங்கிறது அந்த ஸ்டாக்கோட டேட்டா பத்தி எதை பத்தியுமே கவலைப்படாம, அந்த ஸ்டாக் ஏறுமா இறங்குமா அப்படிங்கறத பத்தி எல்லாம் கவலைப்படாம, அந்த ஸ்டாக் எந்த திசையில போனாலுமே நம்ம ப்ராஃபிட் பண்ணக்கூடிய ட்ரேடிங் மெத்தட் தான் ஸ்ட்ராட்டஜிக்கல் அல்லது நான் டைரக்ஷனல் ட்ரேடிங் சிஸ்டம் அப்படின்னு நம்ம சொல்றோம். அசம்ப்ஷன் ட்ரேடிங் சிஸ்டத்தை பண்றதுக்கு பெரிய அளவு நம்மளுக்கு பணம் தேவையில்லை. ஒரு 2000-3000 ரூபாய் இருந்தாலும் கூட ஒரு அசம்ப்ஷன் ட்ரேடிங் சிஸ்டத்தை நம்ம ஸ்டாக் மார்க்கெட்ல ஸ்டார்ட் பண்ணி மூவ் பண்ணிட முடியும். ஆனா ஸ்ட்ராட்டஜிக்கல் ட்ரேடிங் சிஸ்டம்ங்கிறது அப்படி இல்லை. ஸ்ட்ராட்டஜிக்கல் ட்ரேடிங் சிஸ்டம் அப்படிங்கிறது ஒரு சின்ன அமௌண்ட்டை வச்சு நம்ம ஸ்டார்ட் பண்ண முடியாது. ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கல் ட்ரேடிங் சிஸ்டம் பண்றதுனால தான் குறைஞ்சது மினிமம் 1 lakh மேல நம்மளுக்கு தேவைப்படும். ஆனா அசம்ப்ஷன் ட்ரேடிங் சிஸ்டத்துக்கு வெறும் 2000-3000 ரூபாய் இருந்தாலும் கூட போதும். ஆனா அசம்ப்ஷன் ட்ரேடிங் சிஸ்டத்துல ப்ராஃபிட் அப்படிங்கிறதும் அன்லிமிட்டெட், லாஸ் அப்படிங்கிறதும் அன்லிமிட்டெட். நம்மளோட அசம்ப்ஷன், நம்ம ஒரு விஷயத்தை அசம்ப்ஷன் பண்ற முடியும், அந்த அசம்ப்ஷன் கரெக்டா இருக்கிற பட்சத்துல அது மிகப்பெரிய லாபத்தை தரும். அசம்ப்ஷன் தப்பா இருக்கிற பட்சத்துல நம்மளுக்கு அது நஷ்டத்தை தந்துடும். ஆனா நான் டைரக்ஷனல் ட்ரேடிங் சிஸ்டத்துல நம்ம ஏறுமா இறங்குமாங்கிற அசம்ப்ஷனே நம்ம பண்ணாததுனால அது ஏறினாலும் இறங்கினாலும் அதே இடத்துல இருந்தாலும் லாபம் தரும். ஆனா லாபம் லிமிட்டடா இருக்கும், லாஸ் அப்படிங்கிறது இருக்காது.
அதாவது நான் டைரக்ஷனல் ட்ரேடிங் மெத்தட்ல லாஸ் அப்படிங்கிறது இருக்காது ஸ்டாக் மார்க்கெட்ல. ஆனா லாபம் எப்பவுமே லிமிட்டடா தான் இருக்கும். ஓவர் நைட்ல மிகப்பெரிய பணக்காரனா எல்லா ஸ்டாக் மார்க்கெட்ல அப்படிங்கிற கனவுலாம் நடக்காது. அதுல லாபம் எப்படியுமே லிமிட்டடா தான் இருக்கும் இந்த நான் டைரக்ஷனல் ட்ரேடிங் சிஸ்டத்துல. அசம்ப்ஷன் ட்ரேடிங் சிஸ்டத்துல தான் உங்களுக்கு லாபமும் கஷ்டமும் அன்லிமிட்டடா இருக்கும். நீங்க சின்ன அமௌண்ட் வச்சு கூட ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ இந்த நான் டைரக்ஷனல் ட்ரேடிங் சிஸ்டத்துல, அதாவது சாரி அசம்ப்ஷன் ட்ரேடிங் சிஸ்டத்துல இந்த மார்க்கெட்டோட டைரக்ஷன் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது எல்லாமே திரும்ப நம்ம பார்ப்போம். அதே நேரத்துல நான் டைரக்ஷனல் ட்ரேடிங் சிஸ்டம் எப்படி பண்றதுங்கிறது நம்ம பார்ப்போம் இந்த கிளாஸ்ல. இது எல்லாத்தையுமே நம்ம பார்க்க ஆரம்பிச்சிடலாங்க. ஓகேங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் எங்கிருந்து நம்ம ஆரம்பிப்போம் அப்படின்னு சொன்னோம்னா, ஸ்டாக் மார்க்கெட் எங்கிருந்து ஆரம்பிக்கிறோம், எப்படி கொண்டு போறது அப்படிங்கறதை நம்ம பார்க்கலாம். இப்போ ப்ளீஸ் கனெக்ட் மீ. சார் எல்லாத்தையும் என்னோட வாய்ஸ் ஆடிபிளா இருக்குல்ல? சார் முகமது சார் ப்ளீஸ் கனெக்ட். ஓகே 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 சார் ஓகே ஓகே ஃபைன். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம எதெல்லாம் படிக்கணும், நம்ம இந்த கிளாஸ் எங்கே போக போறோம் அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்குவோம். அதுக்கப்புறம் நம்ம கிளாஸ்க்குள்ள போக ஆரம்பிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம படிக்க வேண்டிய விஷயம் பேசிக்ஸ். பேசிக்ஸ்னா முதல்ல ஸ்டாக்னா என்ன, ஸ்டாக் மார்க்கெட்னா என்ன அப்படிங்கறத ஆரம்பிக்கணும். முதல்ல ஒரு ஸ்டாக் மார்க்கெட் எப்படி செயல்படுது, ஒரு ஸ்டாக் எப்படி செயல்படுது, அந்த ஸ்டாக்கோடைய ஃபியூச்சர் எப்படி செயல்படும், அந்த ஸ்டாக்கோடைய ஆப்ஷன் மார்க்கெட் எப்படி செயல்படும், ஆர்பிட்ரேஜ்னா என்ன, ஸ்பெகுலேஷன்ஸ்னா என்ன, இந்த மாதிரி ரொம்ப அடிப்படையான விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம ஃபர்ஸ்ட் டாபிக்ல நம்ம பேசிடலாம். ஃபர்ஸ்ட் டாபிக்ல நம்ம பேசி முடிச்சிருவோம். இதுதான் இன்னைக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ண போற டாபிக் பேசிக்ஸ். இதை முடிச்சதுக்கு அப்புறம் செகண்ட் டாபிக் நம்ம படிக்க போற டாபிக் மைண்ட் செட். மைண்ட் செட்ல நம்ம என்ன படிப்போம்னா, மார்க்கெட்டோட மனநிலை எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறத பத்தி தான் நம்ம படிப்போம். ஏன்னா மார்க்கெட்டோடைய மனநிலை புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவுமே முக்கியமான ஒரு விஷயம். மார்க்கெட்டோட மனநிலையை புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவுமே முக்கியமான ஒரு விஷயம். உதாரணத்துக்கு மார்க்கெட்டுக்கு 2 வகையான மனநிலை இருக்கும். பாசிட்டிவ் மைண்ட் செட், நெகட்டிவ் மைண்ட் செட். பாசிட்டிவ் மைண்ட் செட், நெகட்டிவ் மைண்ட் செட் அப்படின்னு சொல்லிட்டு, இது அப்படின்னா என்ன அப்படின்னு சொன்னா, இப்போ நம்ம ஒரு ஆபீஸ்க்குள்ள போறோம், நம்ம மேனேஜர் வந்து ஒரு நல்ல மைண்ட் செட் பாசிட்டிவ் மைண்ட் செட்ல இருந்தாருன்னா, நம்ம அன்னைக்கு ஒரு ஃபைலை காணும்னாலும் கூட இங்கதான் வச்சிருக்கேன் தேடி பார்ப்பா எங்காச்சும் இங்கதான் இருக்குன்னு சொல்லுவார், உண்மையா பேசுவார். அதே மேனேஜர் அன்னைக்கு நெகட்டிவ் மைண்ட் செட்ல இருந்தாருன்னா, நம்ம ஒரு பேனா தொலைச்சதுக்கு கூட இதையும் கூட பத்திரமா வச்சிருக்க முடியாது அப்படின்னு திட்டுவார். அப்போ ஒரு தனிப்பட்ட மனிதனோட மனநிலையை பொறுத்து அவர் சுத்தி இருக்கக்கூடிய விஷயங்கள் மாறுபடும், அவர் பேசக்கூடிய விதம்ங்கிறது எல்லாமே மாறுபடும். அதே மாதிரி தான் மார்க்கெட்டும். மார்க்கெட்டோடைய மைண்ட் செட்டை பொறுத்து அந்த மார்க்கெட் ரியாக்ட் பண்ணக்கூடிய விதங்களும் மாறும். உதாரணத்துக்கு மார்க்கெட் பாசிட்டிவ் மைண்ட் செட்ல இருந்துச்சு அப்படின்னு சொன்னா நெகட்டிவ் நியூஸ்களை பெருசாவே எடுத்துக்காது. எப்படி பேசலாம் அப்படின்னா, இப்போ மார்க்கெட் பாசிட்டிவ் மைண்ட் செட்ல இருக்கு, அன்னைக்கு ஒரு நியூஸ் வருது. உதாரணத்துக்கு இந்தியாவுடைய மிகப்பெரிய தொழிலதிபர் அம்பானிக்கு ஹார்ட் அட்டாக் அப்படின்னு ஒரு நியூஸ் வருது. மார்க்கெட் பாசிட்டிவ் மைண்ட் செட்ல இருக்கு. இப்போ மார்க்கெட் பாசிட்டிவ் மைண்ட் செட்ல இருக்கும்போது நெகட்டிவ் நியூஸ் வந்துச்சுன்னா இந்த நியூஸ் மார்க்கெட் பெருசா ரியாக்ட் ஆகும், பெருசா இறங்காது. ஒரு மார்க்கெட் ஒரு 50 பாயிண்ட் 60 பாயிண்ட் தான் இறங்கும், பெருசா இந்த மார்க்கெட் இறங்கிடாது நியூஸ்க்கு. ஆனா அதே மார்க்கெட் நெகட்டிவ் மைண்ட் செட்ல இருக்கும் பொழுது அம்பானிக்கு காய்ச்சல், உடம்பு சரியில்லை, ஒரு 2 நாள் ஆபீஸ் வரல அப்படின்னு ஒரு நியூஸ் வந்தாலும் கூட 300-400 பாயிண்ட் பெரிய லெவலில் இறங்க ஆரம்பிச்சிடும். சோ இந்த மார்க்கெட்டோட மைண்ட் செட்டை புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் ஸ்டாக் மார்க்கெட்ல. ஏன் இது முக்கியம்னா, மார்க்கெட்டும் நம்மளும் ஒரே மைண்ட் செட்ல இருக்கும்போது ட்ரேட் பண்ணா மட்டும் தான் நம்மளால சக்சஸ் ஆக முடியும். உதாரணத்துக்கு மார்க்கெட் வந்து ஒரு நெகட்டிவ் மைண்ட் செட்ல இருக்கு, நீங்க பாசிட்டிவ் மைண்ட் செட்ல இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். பாசிட்டிவ் மைண்ட் செட்னா ஏறுங்கிற அபிப்பிராயத்தில் இருக்கிறீங்க, மார்க்கெட் நெகட்டிவ் மைண்ட் செட்ல இருக்கு. இப்ப என்ன நடக்கும்னா, இப்ப ட்ரேட் பண்ணீங்கன்னா என்ன நடக்கும்னா, ஒரு ஸ்டாக் 100 ரூபாயில இருக்கும், நீங்க ஏறும்னு நினைச்சு வாங்குவீங்க, அது 90 ரூபாய்க்கு போயிடும். 90 ரூபாய்க்கு போனதுக்கு அப்புறம் அது நெகட்டிவ் மைண்ட் செட். நீங்க பாசிட்டிவ் மைண்ட் செட் இருக்கிறனால என்ன பண்ணுவீங்கன்னா, சரி 90 ரூபாய்க்கு இன்னும் கொஞ்சம் வாங்குவோம், 95 ரூபாய் வந்தா வெளியே வந்துடலாம் அப்படின்னு நினைப்பீங்க. 90 ரூபாய்க்கு இன்னும் கொஞ்சம் வாங்குவீங்க. மறுபடியும் அது 90 ரூபாயில இருந்து 80 ரூபாய் போக ஆரம்பிச்சிடும். அப்படி 80 ரூபாய் போச்சுன்னா மறுபடியும் இன்னும் கொஞ்சம் வாங்குவீங்க. என்ன அபிப்பிராயத்துல, 90 ரூபாய்க்கு அப்படின்னு. சோ இப்படியே இறங்க இறங்க வாங்கிட்டே இருப்போம், கடைசி வரைக்கும் நம்மளால வெளிவர முடியாம போயிடும், பெரிய நஷ்டத்தை சந்திச்சிருவோம். எனக்கு இதுக்கு என்ன அடிப்படை காரணம்னா, மார்க்கெட்டும் நம்மளும் எதிரெதிர் மைண்ட் செட்ல இருக்கிறது தான். ஸோ செகண்ட் டாபிக் வந்து இந்த மைண்ட் செட்டை பத்தி தான் நம்ம பேசுவோம். இதை முடிச்சதுக்கு அப்புறம் 3வது டாபிக் அப்படின்னா போர்ட்போலியோ கிரியேஷன். போர்ட்போலியோ கிரியேஷன் என்னன்னா, இப்போ ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ள நம்ம உள்ள வர்றோம் அப்படின்னு சொன்னா உள்ள கிட்டத்தட்ட 4000 ஸ்டாக்ஸ் இருக்கு, 4000 ஸ்டாக்ஸ்க்கு மேல இருக்கு, NSE BSE எல்லாத்தையும் சேர்த்து. அப்போ இவ்வளவு ஸ்டாக்ஸ்ல எதை ட்ரேட் பண்றது, எதுல இன்வெஸ்ட் பண்றது, இந்த மாதிரியான குழப்பங்கள்லாம் இருக்கும் இல்லையா? அப்போ அந்த ஸ்டாக்குகளை எப்படி தேர்ந்தெடுக்கிறது, இன்னைக்கு எந்த ஸ்டாக்ல ட்ரேட் பண்ணலாம்,
எந்த ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணலாம், இந்த ஸ்டாக்குகளை எப்படி தேர்ந்தெடுக்கிறது, அதுக்குண்டான வழிமுறைகளை பத்தி படிக்கிறதா இந்த 3வது டாபிக் போர்ட்போலியோ கிரியேஷன். இத முடிச்சதுக்கு அப்புறம் 4வது டாபிக் ட்ரெண்ட் அனலைஸ். ட்ரெண்ட் அனலைசிஸ்னா என்னன்னா, இப்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட ஸ்டாக்ஸ் என்ன மாதிரியான ட்ரெண்டில் இருக்கு. அதாவது ஒரு ட்ரெண்ட்னா ஆரம்ப காலகட்டங்கள்ல 3 ட்ரெண்ட் இருந்துச்சு மார்க்கெட்ல. ஆரம்ப காலகட்டங்கள்ல 3 ட்ரெண்ட், அப் ட்ரெண்ட், டவுன் ட்ரெண்ட் அண்ட் சைட்வேஸ் ட்ரெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப் ட்ரெண்ட், டவுன் ட்ரெண்ட் அண்ட் சைட்வேஸ் ட்ரெண்ட்னு சொல்லுவாங்க. அப்படின்னு என்னன்னா, ஒரு ஸ்டாக் அல்லது ஒரு ஸ்டாக் மார்க்கெட் இல்ல எந்த ஒரு பொருளா இருந்தாலும் அதோட விலை ஒண்ணு ஏறணும் இல்ல இறங்கணும் இல்ல அதே இடத்துல தொடர்ந்து நீடிக்கணுங்கிறது தான் விதி. அதாவது ஒரு பொருளோட விலை எடுத்துக்கிறோம், அந்த பொருளோட விலை எடுத்துட்டோம்னா அது ஒரு பொருளோட விலை ஏறிட்டு இருக்கணும் இல்ல இறங்கிட்டு இருக்கணும் இல்ல அதே விலையில தொடர்ந்து இருக்கணும். இவ்வளவுதான் நடக்கும் அப்படிங்கறதா முந்தைய ட்ரெண்ட் அனாலிசிஸா இருந்துச்சு. 3 வகையில தான் ஒரு ஸ்டாக்கோடைய ட்ரெண்ட் போகும் அப்படிங்கிறது. ஆனா இன்னைக்கு அப்படி கிடையாது. இன்னைக்கு 8 ட்ரெண்டுகளுக்கு மேல இருக்கு ஸ்டாக் மார்க்கெட்ல. லாங் பில்டப், ஷார்ட் பில்டப், ப்ராஃபிட் புக்கிங் ட்ரெண்ட், ஷார்ட் கவரிங் ட்ரெண்ட், லாங் அன்வைண்டிங் ட்ரெண்ட், ஷார்ட் அன்வைண்டிங் ட்ரெண்ட், நியூட்ரல் பிரேக் அவுட், பிளாக் ஸ்பைக் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நம்ம தேர்ந்தெடுக்கக்கூடிய ஸ்டாக் என்ன மாதிரியான ட்ரெண்ட்ல இருக்கு, விலை ஏறக்கூடிய தன்மையில் இருக்கா, இறங்கக்கூடிய தன்மையில் இருக்கா, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிறது தான் 4வது டாபிக் ட்ரெண்ட் அனலைஸ். இதை பத்தி நம்ம படிப்போம். இதை முடிச்சதுக்கு அப்புறம் 5வது டாபிக் நம்ம படிக்க போற டாபிக் பிரைஸ் ஆக்ஷன். 5வது டாபிக் நம்ம படிக்க போற டாபிக் பிரைஸ் ஆக்ஷன். சோ இத பத்தி நம்ம டெமோ கிளாஸ்ல நிறைய பேசியிருப்போம். உதாரணத்துக்கு ஒரு பொருளோடைய வியாபாரத்தை கணிக்கணும் அப்படின்னு சொன்னா அந்த பொருளுடைய 3 முக்கியமான விஷயங்களை நம்ம கணிக்கணும். அதாவது எந்த ஒரு பொருளுடைய வியாபாரத்தை கணிக்கிறதா இருந்தாலும் சரி, ஒரு டிவி இருக்கு, ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு டிவி விற்கும், இல்ல இந்த ஒரு வருஷத்துக்கு இந்த டிவி எவ்வளவு டிவி இங்க மேனுஃபேக்சர் பண்ணா நம்மளுக்கு லாபம், இந்த மாதிரி ஒரு டிவியோடைய ஒரு வியாபாரத்தை கணிக்கணும்னு வச்சுக்கோங்களேன். அந்த டிவி எந்தெந்த நேரங்கள் எல்லாம் வியாபாரம் ஆகும் அப்படிங்கறத பத்தி யோசிக்கணும். 3 காலகட்டங்கள்ல மட்டும்தான் ஒரு பொருள் வியாபாரம் ஆகும். 3 விஷயங்களோட அடிப்படையில தான் ஒரு பொருள் வியாபாரம் ஆகும். ட்ரெண்ட், பிரைஸ் ஆக்ஷன், டிமாண்ட் அண்ட் சப்ளை. இது டிமாண்ட் அண்ட் சப்ளைனா என்ன? என் வீட்டுல ஒரு டிவி இருக்கு, என் பையன் விளையாடி அந்த டிவியை உடைச்சிட்டான், ஒரு பத்து தூக்கி போட்டு அந்த டிவியை உடைச்சிட்டா. இப்ப என் வீட்டுல டிவி ஓடல. சோ டிவி இல்லைன்னா என் வீட்டுல இருக்கக்கூடிய பெரியவங்க ஒய்ஃப் எல்லாமே சங்கடப்படுவாங்க. சோ இப்ப எனக்கு ஒரு டிவி வாங்கணும். என் வீட்டுல இந்த டிவி உடஞ்சு போச்சு, இப்ப எனக்கு ஒரு டிவி வாங்கணும். நான் நேரம் கடைக்கு போறேன், புது ஆண்ட்ராய்டு டிவி 50,000 ரூபாய் இருக்கு, நான் வாங்கிட்டு வந்து வச்சிடறேன். இது டிமாண்ட் அண்ட் சப்ளை. எனக்கு ஒரு டிவி தேவைப்படுது, நான் கடைக்கு போய் டிவி வாங்குறேன். இதுக்கு பேர் டிமாண்ட் அண்ட் சப்ளை. இன்னொரு செகண்ட் காரணம் பாத்தீங்கன்னா பிரைஸ் ஆக்ஷன். பிரைஸ் ஆக்ஷன் என்ன? என் வீட்டுல இருக்கக்கூடிய டிவி நல்லா தான் ஓடிட்டு இருக்கு. ஆனா இந்த புது டிவி 50,000 ரூபாய் மதிப்புள்ள டிவி இப்போ ஒரு தீபாவளி ஆஃபர்லயோ இல்ல பொங்கல் ஆஃபர்லயோ எனக்கு 5,000 ரூபாய்க்கு கிடைக்குது. ஸ்டோர் ரூம்ல 5,000 ரூபாய்க்கு ஆஃபர் போட்டிருக்கான். அதாவது 50,000 ரூபாய் மதிப்புள்ள இந்த புது ஆண்ட்ராய்டு டிவி வெறும் 5,000 ரூபாய்க்கு எனக்கு தீபாவளி ஆஃபர்ல கிடைக்குது. அப்போ நான் என்ன நினைப்பேன், இந்த விலைக்கு மறுபடியும் இந்த டிவி கிடைக்காது, அந்த விலை எனக்கு அட்ராக்டிவா இருக்கு, இந்த விலைக்கு நான் மறுபடியும் கிடைக்காது அப்படின்னு நினைக்கும் பொழுது அந்த டிவியை சும்மாவாச்சு வாங்கிட்டு வந்து என்னோட பெட்ரூம்ல மாட்டி வச்சிருவேன். ஏன்னா இந்த டிவி மறுபடியும் இந்த விலைக்கு கிடைக்காது. அப்போ இது பிரைஸ் ஆக்ஷன்னால நடக்கக்கூடிய வியாபாரம். ஃபர்ஸ்ட் நடந்தது டிமாண்ட் அண்ட் சப்ளை, செகண்ட் நடந்தது பிரைஸ் ஆக்ஷனால நடக்கக்கூடிய வியாபாரம். அப்போ 3வதா இப்ப இந்த வியாபாரம் நடக்கும் ட்ரெண்ட்னால நடக்கும். ட்ரெண்ட்னால என்னன்னா, இப்போ என்னோட வீட்டுல ஒரு டிவி இருக்கு, என்னோட டிவி உடையில நல்லா தான் ஓடிட்டு இருக்கு. இருந்தாலும் இந்த புதுசா வந்திருக்கக்கூடிய ஆண்ட்ராய்டு டிவி நிறைய ஃபியூச்சர்ஸ் இருக்கு. அதுல என் ஃப்ரெண்டு ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்து வீட்லயுமே ஆண்ட்ராய்டு டிவி இருக்கு. என் வீட்டுல வெறும் எல்இடி டிவி தான் இருக்கு. இந்த டிவி நான் வாங்கி வைக்கிறத பிரஸ்டீஜா நினைக்கிறேன், இந்த என் வீட்டுல ஆண்ட்ராய்டு டிவி வாங்கி வைக்கிறத நான் பிரஸ்டீஜா நினைக்கிறேன் அப்படின்னாலுமே பழைய டிவி கொண்டு போய் போட்டுட்டு எக்ஸ்சேஞ்சில் புது டிவி கொண்டு வந்து வாங்கி வைப்பேன். அப்போ இது ட்ரெண்ட் ஆக்ஷன், இது ட்ரெண்ட்னால நடக்கக்கூடிய வியாபாரம். அப்போ ஒரு டிவியோட வியாபாரத்தை நம்ம புரிஞ்சுக்கணும்னா டிமாண்ட் அண்ட் சப்ளை, ட்ரெண்ட், பிரைஸ் ஆக்ஷன் எல்லா விஷயங்களையும் நம்ம புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் நம்ம அந்த டிவியோட வியாபாரத்தை புரிஞ்சுக்க முடியும். சோ ஸ்டாக் மார்க்கெட்டும் ஒரு குறிப்பிட்ட ஸ்டாக்கும் அப்படித்தான். அதுல முதல்ல பிரைஸ் ஆக்ஷனை பத்தி புரிஞ்சுக்கணும், அதை பத்தி நம்ம படிப்போம். அது முடிச்சதுக்கு அப்புறம் டிமாண்ட் அண்ட் சப்ளை பத்தி புரிஞ்சுக்கணும், அதை பத்தி நம்ம படிப்போம். இதுக்கப்புறம் நம்ம ட்ரெண்ட் ஆக்ஷன்ஸ் பத்தி நம்ம படிப்போம். இது படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் 7வது டாபிக் நம்ம படிக்கக்கூடிய டாபிக் தியரிஸ். தியரிஸ்னா என்ன அப்படிங்கறத நம்ம ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். தியரிஸ்னா என்ன, தியரிகளை எதுக்காக நம்ம படிக்கணும் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும்.
உதாரணத்துக்கு நான் ஒரு கடையை ஆரம்பிக்கிறேன்னு வச்சுக்கோமே, நான் ஒரு ஸ்டாக் புதுசா ஒரு கடையை ஆரம்பிச்சுட்டேன். இந்த கடையை ஆரம்பிச்சுட்டு இந்த கடையில எவ்வளவு வியாபாரம் ஆகும், இந்த கடையில எவ்வளவு வியாபாரம் ஆகும் அப்படின்னு என்னுடைய நண்பர் ஒருத்தர் கூப்பிட்டு கேட்கிறேன். என் நண்பர் என்னங்கிறாரு, இந்த கடையை சுத்தி முத்தி பார்த்துட்டு, சார் இந்த கடையை சுத்தி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 300 வீடு இருக்கு, இந்த கடையை சுத்தி ஒரு 300 வீடு இருக்கு, இதுல ஏதாவது பாதி வீட்டுல இருந்து ஒருத்தர் வந்து ஒரு 10 ரூபாய்க்கு வாங்கினாலும் கூட உங்க கடையில் இவ்வளவு வியாபாரம் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அப்போ நான் இதைய பொய்ன்னு என்னால மறுக்க முடியாது. ஏன்னா அவர் இருக்கிற ஒரு டேட்டா அடிப்படையா வச்சுதான் சொல்றாரு. அதாவது என் கடை இருக்கு, என் கடை சுத்தி 300 வீடுகள் இருக்குங்கிறது உண்மை. அது வீட்டுல பாதி வீட்டுல இருந்து ஒவ்வொருத்தரும் ஒரு 10 ரூபாய்க்கு வந்து வாங்கினாலும் கூட என் கடையில் இவ்வளவு வியாபாரமாக இருக்க வாய்ப்பு இருக்கு. அப்போ முதல்ல என் நண்பர் இப்படி சொல்றாரு. நான் உடனே இன்னொரு நண்பர் கூப்பிட்டு கேட்கிறேன், 2வது நம்பர் கூப்பிட்டு என் கடையில் எவ்வளவு சார் வியாபாரம் ஆகும் அப்படின்னு கேட்கிறேன். அவர் என்ன பண்றாரு, அவரும் என் கடையை சுத்தி முத்தி பார்த்துட்டு, சார் ஒரு 6 கிலோமீட்டருக்கு உங்க கடைக்கு காம்படிஷனே இல்லை சார், 6 கிலோமீட்டர்ல வேற கடையே இல்லை, இதனாலேயே உங்க கடைகள் இவ்வளவு வியாபாரமாக இருக்கிற வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாரு. இப்போ இதையும் என்னால நான் பொய்ன்னு மறுக்க முடியாது, இதையும் என்னால நான் பொய்ன்னு மறுத்து பேச முடியாது. அப்ப 3வதா ஒருத்தரை நான் கூப்பிட்டு கேட்கிறேன், எப்ப என் கடையில எவ்வளவு வியாபாரமாக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு. அவரும் என் கடையை சுத்தி முத்தி பார்த்துட்டு, சார் உங்க கடை NH 47 வச்சிருக்கீங்க, ஒரு நாளைக்கு 3000 கார் இந்த வழியா போயிட்டு வருது, கடையில வாட்டர் பாட்டில் ஜூஸ் எல்லாமே இருக்கு, ஒரு 30 கார் நின்று வாட்டர் பாட்டில் வாங்கினாலும் கூட இவ்வளவு வியாபாரமா இருக்கிற வாய்ப்பு இருக்கு சார் அப்படின்னு சொல்றாரு. இதையும் என்னால பொய்ன்னு மறுக்க முடியாது. ஆனா இவங்க ஒவ்வொருத்தருக்குள்ள வித்தியாசம் என்னன்னா, ஒவ்வொருத்தரும் அந்த அதே கடை அதே வியாபாரத்தை அனலைஸ் பண்றாங்க. ஆனா ஒவ்வொருத்தரும் என்ன பண்றாங்கன்னா, ஒவ்வொரு விஷயத்த ஒவ்வொரு டேட்டாவை அடிப்படையை எடுத்துக்கிறாங்க. முதல்ல இருக்கக்கூடிய நபர் கஸ்டமர் பேஸ் அடிப்படையை எடுத்து அனலைஸ் பண்றாரு, 2வது இருக்கக்கூடிய நபர் காம்படிட்டர் அடிப்படையை எடுத்து அனலைஸ் பண்றாரு, 3வது இருக்கக்கூடிய நபர் என் கடையோட லொகேஷன் அடிப்படையை எடுத்து அனலைஸ் பண்றாரு. அப்போ ஒவ்வொருத்தரும் ஒரே கடையை வெவ்வேறு டேட்டாக்களை அனலைஸ் பண்ணி வெவ்வேறு வகையான ரிசல்ட்ஸை கொடுக்க முடியும். ஆனா இது எதையுமே நான் பொய்ன்னு மறுக்க முடியாது. இதைத்தான் நம்ம தியரி அப்படிங்கிறோம். அதாவது ஸ்டாக் மார்க்கெட்லயும் நிறைய டேட்டாக்கள் இருக்கு, பிரைஸ், வால்யூம், ஓஐ, இந்த மாதிரி ஓவர் பிளாட், ஓவர் சோல்ட் ரேஞ்ச், இந்த மாதிரி நிறைய டேட்டாக்கள் இருக்கு. அப்போ ஒவ்வொரு டேட்டாக்களை அடிப்படையை எடுத்து நிறைய பேர் நிறைய தியரிகளை ப்ரொபோஸ் பண்ணியிருக்காங்க. அப்ப இந்த தியரிகள் எல்லாத்தையுமே நம்ம பொய்ன்னு மறுக்க முடியாது. ஆனா அதே நேரத்துல இந்த தியரிகள் எல்லாம் எது முக்கியமானது எது முக்கியம் இல்லை அப்படிங்கிற முடிவுக்கு நம்மளால வர முடியும். உதாரணத்துக்கு ஒருத்தர் வந்துட்டு கடையை பார்த்துட்டு, உங்க கடைக்கு முன்னாடி பெஞ்ச் போட்டிருக்கிறீங்க, பக்கத்து கடைக்கார பாருங்க முன்னாடி பெஞ்சே போடல, உங்க கடையில வர்றவங்கள உங்க கடையில தான் டீ வாங்கி ஜூஸ் வாங்கி குடிப்பா, உங்க கடையில தான் அதிகமா வியாபாரம் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொன்னாருன்னா அதையும் நான் உண்மையை ஒத்துக்கிட்டுதான் ஆகணும். ஏன்னா என் கடையில பெஞ்சு போட்டிருக்கேன், பக்கத்து கடையில பெஞ்சு போடலன்னா என் கடையில அதிகமா வியாபாரம் ஆகும் அப்படிங்கிறது உண்மைதான். ஆனா அவர் பண்ற அனலைசிஸ்க்கு அவர் வெறும் பெஞ்ச் அடிப்படையை எடுத்துக்கிறார். அப்போ எந்த டேட்டா வேணாலும் எடுத்து நீங்க ஒரு தியரி ப்ரொபோஸ் பண்ணிடலாம். ஆனா அந்த டேட்டா எந்த அளவுக்கு முக்கியம் இல்லைங்கிறத பொறுத்து முக்கியமான தியரிகளை இல்ல முக்கியம் இல்லாத தியரிகள் நம்ம சில தியரிகளை பிரிக்கிறோம். அது முக்கியமான தியரிகள் பத்தி எல்லாம் நம்ம படிப்போம். இதைத்தான் நம்ம 7வது டாபிக்ல நம்ம படிக்க ஆரம்பிப்போம். இதை முடிச்சதுக்கு அப்புறம் 8வது டாபிக் ஃபார்மேஷன். ஃபார்மேஷன் அப்படின்னா என்னன்னா, இது ஒரு சைக்கலாஜிக்கல் கான்செப்ட். அதாவது மார்க்கெட்ல நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு நம்மளை வாங்கவோ விற்கவோ தூண்டுச்சுன்னா, ஒரு ட்ரேடரை வாங்கவோ விற்கவோ தூண்டுச்சுன்னா அதெல்லாமே ஃபார்மேஷன் தான். ஓகேங்களா? ஒரு மார்க்கெட்ல நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு ஒரு ட்ரேடரை வாங்கவோ விற்கவோ தூண்டுச்சுன்னா அது எல்லாமே ஒரு ஃபார்மேஷன் தான். உதாரணத்துக்கு இப்ப நான் ஒரு கேள்வி கேட்கேன். உதாரணத்துக்கு நீங்க ஒரு ஸ்டாக் ரொம்ப நாளா பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்க, அந்த ஸ்டாக்கு ஒரு 100-150 ரூபாய் ட்ரேட் ஆயிட்டு இருக்குது. ஃபர்ஸ்ட் டைம் அது 60 ரூபாய்க்கு வருது. 60 ரூபாய்க்கு வந்து ஒரே ஒரு நாள்ல வந்து அடுத்த நாளே அது 60 ரூபாயில இருந்து பவுன்ஸ் ஆகி 200 ரூபாய் வரைக்கும் போயிருது. அப்புறம் கொஞ்ச நாள் 200, 210, 230 ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. மறுபடியும் கொஞ்ச நாள் கழிச்சு மறுபடியும் அந்த ஸ்டாக்கோட விலை 60 ரூபாய் வரைக்கும் வருது. 60 ரூபாய்க்கு வந்த உடனே அது பவுன்ஸ் ஆகி அடுத்த நாளே அது 250 ரூபாய் 270 ரூபாய்க்கு போயிருது. அப்புறம் மறுபடியும் கொஞ்ச நாள் அங்கேயே ட்ரேட் ஆயிட்டு இருக்கு, நீங்க பாத்துக்கிட்டே இருக்கிறீங்க. கொஞ்ச நாள் கழிச்சு 3வது தடவை அந்த ஸ்டாக் மறுபடியும் 60 ரூபாய் கிட்ட வரும்பொழுது நீங்க வாங்கலாம்னு நினைப்பீங்களா விற்கலாம்னு நினைப்பீங்களா? அந்த ஸ்டாக்கை யாராவது வாங்கலாம் தான் சார் நினைப்போம். வாங்கலாம் தான் நினைப்போம். ஆனா இங்க அடிப்படையில் என்ன நடக்குதுன்னா, முதல் தடவை ஏன் அந்த ஸ்டாக் 60 ரூபாய்க்கு வந்ததுன்னு நம்மளுக்கு தெரியாது, ஏன் ஏறிச்சுன்னு தெரியாது. 2வது தடவை ஏன் 60 ரூபாய்க்கு வந்துச்சுன்னு தெரியாது, மறுபடியும் ஏன் ஏறிச்சுன்னு தெரியாது. 3வது தடவை இப்ப ஏன் 60 ரூபாய்க்கு வந்துருக்குன்னு கூட நம்மளுக்கு தெரியாது. ஆனா அந்த மார்க்கெட்டை பார்த்துட்டு இருக்கும் பொழுது 2 தடவை அது 60 ரூபாயில இருந்து மேல போனதுனால 3வது தடவையும் மேல போகுங்கிற எண்ணம் ஆட்டோமேட்டிக்கா நம்மளோட மனசுல கிரியேட் ஆகி 3வது தடவை 60 ரூபாய்க்கு வரும்போது நம்ம அதை வாங்க வச்சிருது. இதான் சைக்கலாஜிக்கல் கான்செப்ட் ஃபார்மேஷன் அப்படின்னு சொல்றது. இது பேர் டபுள் பாட்டம் ஃபார்மேஷன் பேரு. அதாவது மார்க்கெட்ல நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு
நம்மள வாங்கவோ விற்கவோ தூண்டுறது. இந்த நிகழ்வு நம்ம என்ன பண்ணுதுன்னா 60 ரூபாய்க்கு 3வது தடவை வரும்போது நம்மள வாங்க தூண்டுது. அந்த ஸ்டாக்கை பத்தி எனக்கு எதுவுமே பெருசா தெரியாது. ஆனா 2 தடவை 60 ரூபாய்க்கு வந்துட்டு மேல சார் போனதுனால சார் சொல்லுங்க. ஒரு சின்ன டவுட் இருக்கு சார். சொல்லுங்க. சார் அப்போ ஒரு ஃபார்மேஷன் சொன்னீங்க இல்லையா? அப்ப ஒரு ஃபார்மேஷன்றது நம்மள வந்து வாங்க வைக்கிறதும், விக்க வைக்கிறதுக்கான தூண்டுதல்னு சொன்னீங்க இல்லையா? ஆமாங்க. அந்த தூண்டுதல் வந்து பேட்டர்ன்ஸா நடக்குதான்னு நான் கேட்கிறேன். இப்ப நீங்க சொன்னீங்க டபுள் பாட்டம், டபுள் டாப். ஆமா. இது எல்லாமே வந்து நம்மள வாங்க வைக்கிறதுக்கான தூண்டுதல்களா? ஆமா சார். அதாவது இந்த ஃபார்மேஷன்ஸ் வந்து நிறைய ஃபார்மேஷன்ஸ் இருக்கு. டபுள் டாப், டபுள் பாட்டம், ட்ரையாங்கிள், சேனல் அப்படிங்கிறதுல. இந்த ஃபார்மேஷன் என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னா, அந்த நிகழ்வுகள் வந்து எதை பத்தி யோசிக்க வைக்க உங்களை வாங்கவோ விற்கவோ தூண்டிடும் ஈஸியா. இப்போ நம்ம எக்ஸாம்பிள் அந்த ஸ்டாக் பேர் கூட தெரியாது. வெறும் அந்த நிகழ்வு தான் நான் சொல்றேன். ஓகே சார். சார் இன்னொரு டவுட். 60 ரூபாய்க்கு 2 தடவை வந்துட்டு மேல போகுதுன்றப்ப அந்த நிகழ்வு சொல்லும் பொழுது 3வது தடவை அந்த 60 ரூபாய்க்கு வரும்போது வாங்கணும் அப்படிங்கிற எண்ணம் வந்துருது இல்லையா? சார் இன்னொரு டவுட். அப்போ டோட்டலா வந்து இந்த பேட்டர்ன்ஸ் அப்படினாலே வந்து சைக்காலஜிக்கலா வந்து இன்டியூஸ்மென்ட் பண்றதுதான்றீங்களா? இந்த பேட்டர்ன்ஸ் எல்லாமே. இல்ல. பேட்டர்ன்ஸ் ஃபார்மேஷன்ஸ்ங்கிறது வேற. ஓகே. ஆனா இந்த டிராவலிங் அப்போ இந்த பிரைஸோட டிராவலிங் கேண்டல் ஸ்டிக்ஸ் மூவ் ஆயிட்டே இருக்கு இல்லையா? இது ஏன் அப்போ ஒரு டபுள் பாட்டமா உருவாகுது, ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டரா உருவாகுது, அண்ட் ட்ரிபிள் டாப்பா உருவாகுது? இதுக்கு பிஹைண்ட் தி ஸ்கிரீன் அந்த பிரைஸ் ஆக்ஷன் என்னதான்? அது எப்படி ஒரு கிராபிக்கலா வந்து எல்லாத்துக்குமே ரீசன் இருக்கு சார். அதாவது அதெல்லாமே நம்ம டேட்டா கிராபிக்ல அதான் நம்ம படிக்க போறோம். அந்த விஷயங்கள் தான் நம்ம படிக்க போறோம். ஓகேங்களா? எந்த ஒரு நிகழ்வுமே பையர் அண்ட் செல்லரோட ஆக்டிவிட்டியால தான் உருவாகும். ஓகே, மார்க்கெட் இஸ் நாட் சம்திங் லைக் மேஜிக். மார்க்கெட் அப்படிங்கிறது கம்ப்ளீட் மேக்ஸ், அவ்வளவுதான். இந்த ஒவ்வொரு நிகழ்வுமே ஒரு தனிப்பட்ட நபரால் உருவாக்க முடியாது மார்க்கெட்ல. ஒரு குரூப் ஆஃப் தி ட்ரேடர்ஸ் அல்லது குரூப் ஆஃப் தி பீப்புள்ஸோட பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸோட ஆக்டிவிட்டிகள்னால தான் ஒரு நிகழ்வு உருவாகும் மார்க்கெட்ல. அந்த நிகழ்வு அடிப்படையா வச்சு இன்னொரு ட்ரேடர் அதைய மூட்டுகளை எடுத்து வாங்குறதோ விற்கிறதோ தான் அந்த ஃபார்மேஷனோட அடிப்படை. அந்த நிகழ்வுகள் எப்படி உருவாகுது, அதனால இந்த மாதிரியான ரியாக்ஷன் நம்ம பண்ணுவோம், நம்ம எதை பண்ணக்கூடாது அப்படிங்கிறது எல்லாமே நம்ம 8வது டாபிக் ஃபார்மேஷன்ல படிக்க ஆரம்பிச்சிருவோம் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. 9வது டாபிக் வந்து நம்ம படிக்க போறது வந்து ஹெட்ஜிங் அண்ட் ஸ்ட்ராட்டஜி பில்டிங். ஸ்ட்ராட்டஜி பில்டிங் அண்ட் ஹெட்ஜிங். ஃபர்ஸ்ட் ஹெட்ஜிங். ஹெட்ஜிங்னா ஏதாவது ஐடியா இருக்கா சார் யாராச்சும்? ஹெட்ஜிங், ஹெட்ஜ் ஃபண்ட்ஸ். எஸ் இருக்கு சார். டபுள் சைடுமே ட்ரேட் பண்றதுன்னு கேள்விப்பட்டிருக்கேன். டபுள் சைடு ட்ரேட் பண்றது அப்படி இல்ல சார். இப்போ உதாரணத்துக்கு இப்போ நீங்க ஒரு கார் பை பண்றேன்னு வச்சுக்கோங்க. ஒரு 20 லட்சம் கொடுத்து ஒரு கார் வாங்கிட்டீங்க. நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன் என்னவா இருக்கும்? குறைஞ்சது அந்த கார் ஒரு 10 வருஷமாச்சு ஓடணுங்கிறதா நம்மளோட எக்ஸ்பெக்டேஷனா இருக்கும் இல்லையா? அதான் நேச்சர். 20 லட்சம் இன்வெஸ்ட் பண்ணி ஒரு கார் வாங்குறேன், அந்த கார் ஒரு 10-15 வருஷமாச்சு ஓடணும்னு எதிர்பார்ப்பேன். இப்போ அந்த கார் வாங்கி 3வது நாளே ஒரு ஆக்சிடென்ட்ல ஒண்ணுத்துக்கு ஆகாம போயிருதுன்னா அந்த லாஸ் எதுவும் ரெக்கவர் பண்ணுவீங்க? இன்சூரன்ஸ்ல ரெக்கவர் பண்ணுவீங்க. அப்போ ஒரு கார் வாங்கும் பொழுதே அதில் ஏற்படக்கூடிய எதிர்பாராத நஷ்டத்தை தவிர்க்கிறதுக்காக கூட இன்னொரு பொருளான இன்சூரன்ஸையும் நம்ம சேர்த்து வாங்குறோம் இல்லையா? இதுக்கு பேர் தான் ஹெட்ஜிங். காரை இன்சூரன்ஸால நான் ஹெட்ஜ் பண்றேன். இந்த இன்சூரன்ஸ் வாங்குறதுக்காக நான் பயன்படுத்தக்கூடிய பணம் தான் ஹெட்ஜ் ஃபண்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்போ இது ஆப்போசிட் கிடையாது. அதாவது கார் வேலை செய்யும் பொழுது இன்சூரன்ஸ் வேலை செய்யாது. இன்சூரன்ஸ் வேலை செய்யுதுன்னா அந்த கார் வேலை செய்யலன்னு அர்த்தம். ரெண்டுமே எதிர் திசையாக செயல்படக்கூடிய பொருட்கள் தான். ஆனா இந்த எதிர் திசையாக செயல்படக்கூடிய பொருட்கள் ரெண்டையும் ஒட்டுக்கா சேர்த்து வாங்குறதுக்கு பேர் ஹெட்ஜிங். ஆனா ஒரே பாட்டத்துல செயல்படக்கூடாது. உதாரணத்துக்கு கார் வாங்குற ஆக்சிடென்ட் ஆகிற பயத்துல இன்னொரு கார் நான் வாங்கி நிறுத்தினேன், ஒரு மாருதி கார் வாங்குறேன் ஆக்சிடென்ட் ஆகிற பயத்துல ஒரு டொயோட்டா கார் வாங்கி நிறுத்தினேன் அப்படின்னா அது ஹெட்ஜிங் கிடையாது. அந்த கார் ஓடினா இந்த கார் ஓடும், இந்த கார் ஓடினா அந்த கார் ஓடும். உதாரணத்துக்கு நீங்க ட்ரேட் பண்ணிருந்தீங்கன்னா தெரியும். கால் வாங்கிட்டு புட்டையும் வாங்குவான். கால் ஆப்ஷன் பை பண்ணிட்டு புட் ஆப்ஷனையும் பை பண்ணுவான். மேல போகும்னு பெட் பண்ணிட்டு கீழே வரணும் பெட் பண்ணுவான். இட் இஸ் நாட் ஹெட்ஜிங். ஹெட்ஜிங் அப்படிங்கிறது ஒரு பொருளை இன்னொரு பொருள் சேவ் பண்ணணும். 2 பொருளுமே நம்மளுக்கு ஆபத்தை கொண்டு வந்து விட்டுறக்கூடாது. ஸோ ஹெட்ஜிங் அப்படிங்கிறது வந்து மார்க்கெட்ல 18 வகையான ஹெட்ஜிங் இருக்கு. உதாரணத்துக்கு ஒவ்வொரு ஹெட்ஜிங்கும் ஒவ்வொரு தன்மையில செயல்படும். 18 டைப் ஆஃப் ஹெட்ஜிங்ஸ் வந்து ஸ்டாக் மார்க்கெட்ல அவைலபிளா இருக்கு. இப்போ ரியல் டைம்ல நான் எடுத்துக்கிறேன்னா ரியல் டைம்ல நான் இருக்கேன், என்னை எப்படி எல்லாம் ஹெட்ஜ் பண்ணலாம் அப்படின்னு எடுத்துக்கிறேன். நான் இருக்கேன், நான் எனக்கு வந்து ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ இந்த டேர்ம் இன்சூரன்ஸ் என்ன பண்ணும்?
நாளைக்கு எனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்னோட ஃபைனான்சியல் நீடை என்னோட குடும்பத்தோட ஃபைனான்சியல் நீடை அந்த டேர்ம் இன்சூரன்ஸ் பூர்த்தி செய்யும். நான் இல்லைன்னா நான் என் குடும்பத்துக்கு அது 1 கோடியோ 2 கோடியோ ஏதோ டேர்ம் இன்சூரன்ஸ் கொடுப்போம். இது டேர்ம் இன்சூரன்ஸால எனக்கு ஹெச் பண்ணா எனக்கு நடக்கக்கூடிய நிகழ்வு. நான் இல்லாத காலகட்டத்துல என் குடும்பத்தோட ஃபைனான்சியல் நீடை அந்த டேர்ம் இன்சூரன்ஸ் பார்த்து. இதே நான் டேர்ம் இன்சூரன்ஸால ஹெச் பண்ணாம மெடிக்ளைமாலையும் ஹெச் பண்ணிக்கலாம். நான் எனக்கு ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் வாங்காம எனக்கு ஒரு மெடிக்ளைம் மட்டும் நான் வாங்கி வைக்கிறேன். இப்ப என்ன ஆகும், இந்த மெடிக்ளைம் வந்து நான் இல்லாத காலத்துல என் வீட்டுக்கு பணம் எல்லாம் கொடுக்காது. ஆனா என்னுடைய லைஃப போலாங் பண்றதுக்கு என்னோட ஹாஸ்பிட்டல் எக்ஸ்பென்சஸ் எல்லாத்தையுமே பார்த்துக்கும். அப்போ ஒவ்வொரு வகையான ஹெச்சும் ஒவ்வொரு ரிசல்ட்ட ஒவ்வொரு பாதிப்பை எனக்கு கொடுக்கும். அதே மாதிரிதான் ஸ்டாக் மார்க்கெட்ல 18 வகையான ஹெச்சஸ் இருக்கு. ஸ்டாக் மார்க்கெட்ல ஒவ்வொரு ஹெச்சுக்குமே ஒவ்வொரு தன்மை இருக்கு. நாட் சிம்பிளி இட் இஸ் ட்ரேடிங் ஆப்போசிட். எதிர் திசையில ட்ரேட் பண்றதுன்னு கிடையாது. ஒவ்வொரு ஹெச்சுக்கும் ஒவ்வொரு தன்மை இருக்கு. ஒரு ஹெச் நம்மளுடைய பிரைமரி ப்ராடக்ட்டை லாஸ் ஆகாம பார்த்துக்கும். இன்னொரு ஹெச் ப்ராடக்ட் நம்மளுடைய ஸ்டாக் உள்ள மாட்டிட்டு இருக்கு அப்படின்னா அது அந்த ஸ்டாக் ப்ராஃபிட்ல வெளியே வர்ற வரைக்கும் அந்த ஸ்டாக் உண்டான இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுக்க ஆரம்பிக்கும். இன்னொரு ஹெச் ப்ராஃபிட்டை பூஸ்ட் பண்ணும். இன்னொரு ஹெச் லாஸை தடுக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு ஹெச்சும் ஒவ்வொரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணும். இந்த மாதிரி 18 வகையான டிஃப்ரெண்டான ஹெச்சஸ் வந்து ஸ்டாக் மார்க்கெட்ல இருக்கு. இந்த ஹெச்சஸ்ல தரவா இருந்தா மட்டும்தான் நம்ம ஸ்டாக் மார்க்கெட்ல லாசஸ் இல்லாம சர்வைவ் ஆக முடியும். ஓகேங்களா? So simply we can't put in the simple words like opposite பொருட்களை ட்ரேட் பண்றது அப்படிங்கிற ஒரு சிம்பிளான டேர்ம்ல அதை நம்ம அடைச்சிட முடியாது. ஹெட்ஜிங் அப்படிங்கிறது அதையும் தாண்டி ஹெட்ஜிங் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் ஸ்டாக் மார்க்கெட்ல லாசஸ் இல்லாம சர்வைவ் ஆக முடியும் எப்பவுமே. இதுக்கப்புறம் நம்ம படிக்க போறது வந்து ஸ்ட்ராட்டஜி பில்டிங்ல தான் நம்ம இந்த நான் டைரக்ஷனல் ட்ரேடிங் மெத்தட்ஸ் எல்லாமே படிப்போம். மார்க்கெட்டை அஸ்யூம் பண்ணாம, ஏன்னா மார்க்கெட்டோடைய அடிப்படை லாஸ் எங்க நடக்கும்னா தப்பான அசம்ப்ஷன்ல. அதாவது நான் ஏறும்னு அசம்ஸ் பண்ணி ஒரு ஸ்டாக் வாங்குறேன், அது இறங்கிருச்சுன்னா பிரச்சனை. இறங்கியும் அஸ்யூம் பண்ணி நான் ஒரு ஸ்டாக் வாங்குறேன், அது ஏறிடுச்சுன்னா பிரச்சனை. அப்போ இந்த அடிப்படை லாஸ் எங்க நடக்குதுன்னா அது தப்பான அசம்ப்ஷன்ல தான் நடக்குது. அப்படி இந்த அசம்ப்ஷனே இல்லாம ஒரு ட்ரேடை கிரியேட் பண்ணோம்னா லாஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பும் அதே இடத்துல அழிஞ்சு போயிடும். இதை பத்தி படிக்கிறது தான் இந்த ஸ்ட்ராட்டஜி பில்டிங் அண்ட் நான் டைரக்ஷனல் ட்ரேடிங் மெத்தட் எல்லாமே. அதெல்லாமே இந்த 9வது டாபிக்ல இந்த ஹெட்ஜிங் அண்ட் ஸ்ட்ராட்டஜி பில்டிங் எல்லாமே நம்ம படிப்போம். இதை முடிச்சதுக்கு அப்புறம் 10வது டாபிக் அப்படிங்கறத நம்ம படிக்க போற டாபிக் அப்படிங்கறத கோல்டன் ரூல்ஸ் ஆஃப் ட்ரேடிங். இது ஒண்ணு இல்ல, சிம்பிளி இட் இஸ் லைக் ஒரு மேனுவல் மாதிரி. நம்ம ஃப்ரிட்ஜ் எப்படி ஆப்ரேட் பண்றோம், மிக்ஸி எப்படி ஆப்ரேட் பண்றோம், டிவி எப்படி ஆப்ரேட் பண்றோம், ஒரு மேனுவல் இருக்கு இல்லையா? அந்த மேனுவல் இல்லாமே நம்ம ட்ரையல் மெத்தட்ல கத்துக்கலாம். ஆனா டைம் ஆகி போயிடும். நம்ம அதுக்குள்ள நிறைய இழந்தாலும் நடந்திருக்கும். ஆனா ஒரு மேனுவல் இருக்குன்னா அந்த மேனுவலை படிச்சுட்டு அந்த டிவி ஆப்ரேட் பண்ணும்போது நம்ம டைம் வேஸ்ட் பண்ண மாட்டோம். இந்த ஒரு டிவில ஒரு பிரைட்னஸ் கம்மி பண்ணணும்னு நம்ம நினைக்கிறோம். மேனுவல் எடுத்து நம்ம என்ன ஆகும், அந்த பிரைட்னஸ் உடைய அந்த பட்டன் எங்க இருக்குது, செட்டிங்ஸ்குள்ள போய் ஒவ்வொன்றா அமுக்கி எப்படி பார்த்துட்டு எங்க பிரைட்னஸ் வருது அப்படின்னு அமுக்கி பார்த்து கடைசியில் கண்டுபிடிச்சு அந்த பிரைட்னஸ் கம்மி பண்ணுவோம். இதை நான் மேனுவல் படிச்சுட்டு என்ன பண்ணுவேன், டேரக்டா செட்டிங்ஸ்க்கு போவேன், நான் அங்கிருந்து அப்படியே கம்மி பண்ணிடுவேன். சோ ஒரு மார்க்கெட்ல எந்த நேரங்கள் எப்படி சேல் பண்ணணுங்கிற ஒரு மேனுவல் தான் இந்த 10வது டாபிக், கோல்டன் ரூல்ஸ் ஆஃப் ட்ரேடிங். அப்ப இந்த 10 டாபிக் தான் நம்ம என்டையர் கிளாஸஸ்ல நம்ம பார்க்க போறோம். இந்த 10 டாபிக் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம்னா நம்ம ஸ்டாக் மார்க்கெட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஓகேங்களா? முதல்ல இந்த 10 டாபிக் ஏதாவது டவுட் இருக்கா சார்? இந்த டாபிக் எனக்கு கம்ப்ளீட்டா புரியவே இல்லை, என்னன்னே தெரியல அப்படிங்கிற மாதிரி ஏதாவது குழப்பம் இருக்கா? ஏதாவது டவுட் இருந்தா you can unmute me and ask. Just unmute பண்ணி கேளுங்க. ஓகே சார், நம்ம கிளாஸ்ல ஒரு காமனான ஒரு क्वेश्चन தான், சிலியா தான் இருக்கும். ஓகே சார், நான் ஷேர் மார்க்கெட்டுக்குள்ள ஒரு 2 இயர்ஸா டிராவல் பண்ணிட்டு இருக்கேன். ட்ரேடிங் பண்ணிட்டு அப்படி இருக்கும்போது எனக்கு அடிக்கடிக்கு மைண்ட்ல வர விஷயம், சரி ஐடி ஜாப் எல்லாத்தையும் விட்டுட்டு நம்ம ட்ரேடிங் மட்டுமே நம்ம எடுக்கணும் அப்படின்ற ஒரு ஐடியாவில் இருக்கும்போது ஒரு பயம் உள்ள வருது. அது என்ன பயம்னா, ஷேர் மார்க்கெட் அடுத்த ஜென்ரேஷன், ஐ மீன் இன்னும் ஒரு 50 வருஷத்துக்கு இது டிராவல் ஆகுமா? இது சில்லியான ஒரு கொஸ்டின் தான். பட் என்ன கிளாரிஃபை பண்றதுக்காக ஒரு மாஸ்டர் நான் கேட்கறேன், அவ்வளவுதான். அடுத்த 50 வருஷம் வரைக்கும் இருக்குமா? அடுத்த 50 வருஷம் வரைக்கும் நான் டிராவல் பண்ணி என்னோட ஜென்ரேஷன் நான் முடிச்சிருவேனா? பிகாஸ் ஒரு கம்ப்ளீஷனா எல்லாத்தையும் விட்டுட்டு நம்ம இதுதான் அப்படின்னு இறங்கணும், ஒரு பிளான் பண்ணிட்டு இந்த சேவிங்ஸ் எல்லாம் பண்ணிட்டு நம்ம இறங்குறோம் அப்படின்னா இந்த ஷேர் மார்க்கெட் அடுத்த 50 வருஷம் வரைக்கும் இருக்குமா? இது என்னோட கிளாரிஃபிகேஷனுக்காக நான் கேட்கறேன். சிலியா தான் இருக்குது, பட் ஓகே. பட் நீங்க சொன்னா ஐ பிலீவ் தட். அவ்வளவுதான். இல்ல சார், இது
இந்த கேள்வி உங்களுக்கு மட்டும் இல்ல, நீங்க நிறைய பேருக்கு அது இருக்கு. நீங்க கேக்குறீங்க, சில பேர் கேட்கல. எனக்குமே அந்த கேள்விகள் இருக்கத்தான் செஞ்சது ஆரம்ப காலகட்டங்கள்ல. இப்போ என்னை பத்தி உங்களுக்கு தெரியுமா என்னங்கிறது தெரியல. சரி, என்னோட name சார். சார் உங்களோட பார்த்துட்டு தான் நான் ஜாயின் பண்ணிருக்கேன். ஓகே 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 நாகராஜ், இப்ப என்னுடைய ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணும்போதும் இதே கேள்விதான் இருந்தது. இந்த கேள்விக்கான பதில் எங்க இருக்குங்கிறதையும் நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடுறேன். அதாவது இப்போ நான் 2004ல நான் ஸ்டாக் மார்க்கெட்ல வந்தேன். 2004ல ஐ வாஸ் நெட்வொர்க் இன்ஜினியர் இன்ஃபோசிஸ். பிஇ முடிச்சுட்டு டேரக்டா நான் கேம்பஸ்ல பிளேஸ் ஆனேன். ஓகேங்களா? முடிச்சுட்டு பிளேஸ் ஆயிட்டு அதுக்கப்புறம் நான் ஸ்டாக் மார்க்கெட்ல 2004ல நம்ம நெட்வொர்க் இன்ஜினியர் ஸ்டார்ட் ஆகும்போது நான் ஸ்டாக் மார்க்கெட் எப்படி வந்தேன்னா, பெருசா பணமெல்லாம் வந்து வீட்டுக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. என்னோட சூழ்நிலையில, என்னுடைய காலகட்டங்கள்ல வீட்டுல ஃபேமிலியில பிசினஸ் ரன் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ வாட் எவர் ஐம் கெட்டிங் as a salary, அது என்னுடைய பணம் தான். பட் அங்க அப்போ 2004 எல்லாம் பாத்தீங்கன்னா பெங்களூருக்குள்ள 6,000 இருந்தாலே அந்த மந்த் சர்வைவ் ஆயிடலாம். ஒரு பிஜில ரூமு, அங்கேயே சாப்பாடு கொடுப்பாங்க. ஃபீஸ் 6,000 ரூபாய் தான் இருக்கும், அதுக்கு மேலாம் இருக்காது. ஸோ இட் வாஸ் வெரி சிம்பிள். ஸோ மிச்சம் எனக்கு பெரிய ஃபண்ட் மிச்சமாகும் ஒவ்வொரு மாசமும். அப்போ அதுல மாசம் அந்த இன்ஃபோசிஸ் வேலை செஞ்சிருந்தோம். இன்ஃபோசிஸ் ஸ்டாக்கா வாங்க இருப்பேன். இப்படித்தான் என்னோட சூழ்நிலை. 2006க்கு அப்புறம் தான் நான் ஃபுல் டைம் ட்ரேடரா நான் உள்ள வரேன். பட் என்டையர் ஸ்டோரி சொல்லிட்டு இருந்தா ரொம்ப டைம் ஆயிடும். நான் ஷார்ட்டா சொல்றேன். மார்க்கெட்ல இது நீங்க கேரியரா சூஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா, இது எல்லாத்துக்குமே கேரியரா அமைஞ்சிடாது. உதாரணத்துக்கு நான் ஒரு மாட்டு பண்ணை வச்சிருக்கேன். ஒரு பக்கத்து வீட்டுக்காரர் ஒரு மாட்டு பண்ணை வைக்கிறாரு. ஒரு மாட்டு பண்ணை வச்சு ஒரு பெரிய ஆள் ஆயிட்டாரு, கோடீஸ்வரன் ஆயிட்டாரு அப்படிங்கிறதுக்காக நானும் போய் ஒரு 4 மாடு வாங்கிட்டு வந்து கட்டி வைக்கிறேன், நானும் கோடீஸ்வரன் ஆயிடுவேன், அப்படியெல்லாம் ஆக முடியாது. ஸ்டாக் மார்க்கெட்டும் அதே மாதிரியான ஒரு கான்செப்ட் தான். ஸ்டாக் மார்க்கெட்டை வந்து யார் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா யூ கேன் சர்வை, யூ கேன் மேக் இட் ஹேரிஸ் நாட் ஃபார் 50 years. உங்களோட 3-4 ஜெனரேஷன் இது ஒரு பிசினஸ், ஃபேமிலி பிசினஸ் கூட நீங்க ரன் பண்ணிடலாம், அது பிரச்சனையே கிடையாது. பட் யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் தி பிசினஸ். அதுதான் இங்க ட்ரிக்கி பார்ட். ஸ்டாக் மார்க்கெட்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது அப்படிங்கிறது வந்து ரொம்பவுமே மேக்ஸ் அண்ட் லாஜிக்கல் கலந்த மாதிரி யோசிக்கணும். உதாரணத்துக்கு இப்ப நான் ஒரு கேள்வி கேட்கிறேன் பாருங்க. நீங்க ஒரு இடத்துக்கு போறீங்க, அங்க ஒரு எம்டி பக்கெட் இருக்கு. இந்த எம்டி பக்கெட்டோடைய அளவு 50 சென்டிமீட்டர் உயரம், 30 சென்டிமீட்டர் டயாமீட்டர். ஓகேங்களா? ஒரு எம்டி பக்கெட் இருக்கு. எம்டி பக்கெட்டோடைய அளவு சொல்லிட்டேன். அந்த அளவு வந்து 50 சென்டிமீட்டர் இருக்கு. அதாவது ஹைட் 50 சென்டிமீட்டர் இருக்கு. அது உள்ள டயாமீட்டர் பாத்தீங்கன்னா 30 சென்டிமீட்டர் இருக்கு. இதுதான் அந்த எம்டி பக்கெட்டோடைய சைஸ். இதை சுத்தி நிறைய கல்லு கிடக்கு, ஏகப்பட்ட கல்லு கிடக்கு. ஓகேங்களா? ஏகப்பட்ட கல்லு கிடக்கு. ஒவ்வொரு கல்லுமே 3 சென்டிமீட்டர் டயாமீட்டர், 5 சென்டிமீட்டர் ஹைட்டு. ஒவ்வொரு கல்லும் 5 சென்டிமீட்டர் ஹைட்டு, 3 சென்டிமீட்டர் டயாமீட்டர். எல்லா கல்லும் ஒரே சைஸ் தான். நிறைய கல் இருக்கு. 3 சென்டிமீட்டர் டயாமீட்டர் இருக்கு, 5 சென்டிமீட்டர்ல ஹைட் இருக்கு. இந்த எம்டி பேஸ்கெட்டோட சைஸ் 50 சென்டிமீட்டர் ஹைட்டு, 30 சென்டிமீட்டர் டயாமீட்டர். இப்ப என்னோட கேள்வி ரொம்ப சிம்பிள். இந்த எம்டி பேஸ்கெட்ல எத்தனை கல்ல நம்மளால வைக்க முடியும்? ஒரு 3 கல். 3 கல். ஓகே, வேற ஏதாவது ஆன்சர்ஸ் இருக்கா சார் யாராச்சும்? நத்திங் ராங். நம்ம பேசினா தான் நம்ம இந்த பிசினஸ் கத்துக்க முடியும். எனிபடி ஹேவிங் எனி ஆன்சர்ஸ்? சார் திரும்ப சொல்லுங்க சார். மேடம், அதாவது எம்டி பேஸ்கெட்டோட ஹைட் 50 சென்டிமீட்டர், அதோடைய டயாமீட்டர் 30 சென்டிமீட்டர். ஓகேங்களா? அந்த எம்டி பேஸ்கெட்டை சுத்தி நிறைய கல் இருக்கு. ஒவ்வொரு கல்லும் 5 சென்டிமீட்டர் ஹைட், 3 சென்டிமீட்டர் டயாமீட்டர். இந்த எம்டி பேஸ்கெட்ல எவ்வளவு கல் வைக்க முடியும் அப்படிங்கறத கேள்வி. 100 சொல்லியிருக்காரு. அது என்ன கல்லு சார்? என்ன சார்? 10 கல் வைக்கலாம் சார். 10 100 இல்ல ஜல்லிக்கல்லா என்ன கல்லு சார்? அதை பொறுத்து தானே நம்ம. இல்ல, அது என்ன கல்லா வேணும். அந்த கல்லு ஜல்லிக்கல்லா இருந்தாலும் சரி, இல்ல ஒரு சாதாரண கூழாங்கல்லா இருந்தாலும் சரி, அதோட ஹைட் 5 சென்டிமீட்டர், 3 சென்டிமீட்டர் டயாமீட்டர், அவ்வளவுதானே? ஓகே 10 கல் வைக்கலாம் சார். 10, 5, 100. ஓகே சார். ஆக்சுவலா அந்த எம்டி பேஸ்கெட்ல ஒரு கல்லுக்கு மேல வைக்க முடியாது. ஏன்னா என்னோட கேள்வி நான் திரும்ப பாருங்க. ஆமா சார், ஒண்ணு வச்சாலே அது வந்து எம்டி இல்லாம ஆயிடுது இல்ல? எஸ். ஃபர்ஸ்ட் கல் வச்ச உடனேயே அது எம்டி பேஸ்கெட்ங்கிற தன்மை இழந்துருது. 2வது கல்லை நீங்க எப்படி எம்டி பேஸ்கெட்ல வைப்பீங்க? என்னோட கேள்வி திரும்ப என்னவா இருந்துச்சுன்னா, அந்த எம்டி பேஸ்கெட்ல எத்தனை கல் வைக்க முடியுங்கிறது தான். அந்த எம்டி பேஸ்கெட்ல எவ்வளவு கல் வைக்க முடியுங்கிறத என்னோட திரும்ப கேள்வி. அந்த பேஸ்கெட்டை நான் விவரிக்கும் போதும் சரி, கல்லை விவரிக்கும் போதும் சரி, எல்லா இடங்களையும் என்னோட கேள்வினா அது என்ன மென்ஷன் பண்றது, பேஸ்கெட்னே நான் மென்ஷன் பண்ணல. ஒவ்வொரு இடத்துலயுமே அது எம்டி பேஸ்கெட் மென்ஷன் பண்றேன். நான் கேள்வி கேட்கும் பொழுதும் அது அந்த எம்டி பேஸ்கெட்ல எவ்வளவு கல் வைக்க முடியுங்கிறது என்னோட கேள்வியா இருந்துச்சு. அப்போ
அது எம்டி பேஸ்கெட்ல முதல் கல்லை வச்ச உடனேயே அது எம்டி பேஸ்கெட்டுங்கிற தன்மை இழந்துருது. அப்ப ரெண்டாவது கல்லை நான் எம்டி பேஸ்கெட்ல வைக்க முடியாது. அப்ப எம்டி பேஸ்கெட் என்ன சைஸா இருந்தாலும் சரி, கல் என்ன சைஸா இருந்தாலும் சரி, எம்டி பேஸ்கெட்ல ஒரே ஒரு கல்லை தான் என்னால வைக்க முடியும். என்ன கான்செப்ட்னா என்ன மேடம்? ஓகே, என்ன கான்செப்ட் புரியல மேடம், எனக்கு கேக்குறீங்க? ஓகே சார், ஓகே சார். என்ன அது என்ன கான்செப்ட்னா நம்ம எங்க கான்சென்ட்ரேட் பண்றோம் அப்படிங்கிறது, எங்க கான்சென்ட்ரேட் பண்றோம் அப்படிங்கிறது ஸ்டாக் மார்க்கெட்டோட ட்ரிக்கிய அந்த விஷயம் தான். ஒரு ஸ்டாக்க எப்படி எந்த வகையில எந்த ஒரு அடிப்படையான ஒரு விஷயத்தை எடுத்துட்டு நம்ம அதை அனலைஸ் பண்றோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் அதோடைய கான்செப்ட் மாறும். இப்போ ஜென்ரலா ஒரு 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 கேள்வி, ஒரு ஏர்டெல் கம்பெனி இருக்கு. ஏர்டெல் கம்பெனி இருக்கு. இந்த ஏர்டெல் கம்பெனி வந்து ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நியூஸ் கொடுத்தாங்க. ஒரு 4 வருஷம் தான் இருக்கு. 4 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நியூஸ் கொடுக்குறாங்க இந்த ஏர்டெல் கம்பெனி. ஓகேங்களா? ஏர்டெல் கம்பெனியோட நியூஸ்ல 2 முக்கியமான ஸ்டேட்மெண்ட் மட்டும்தான். என்ன ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொன்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்றாங்கன்னா, ஏர்டெல் நிறுவனத்தை நாங்க உலகம் ஃபுல்லா எக்ஸ்பேண்ட் பண்ண போறோம். ஏர்டெல் நிறுவனத்தை நாங்க உலகம் ஃபுல்லாமே எக்ஸ்பேண்ட் பண்ண போறோம். இந்தியாவில் தொடங்கப்பட்ட இந்த ஏர்டெல் நிறுவனத்தை நாங்க உலகம் ஃபுல்லா இப்ப கொண்டு போக போறோம். ஆல் ஓவர் தி வேர்ல்டு நாங்க இந்த ஏர்டெல் நிறுவனத்தை எக்ஸ்பேண்ட் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட். செகண்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்றாங்கன்னா, அதோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா நாங்க இந்த மாதிரி சவுத் ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு டெலிகம்யூனிகேஷன் கம்பெனியை விலைக்கு வாங்கி அங்க ஏர்டெல்ல கொண்டு போறோம். எப்படி இந்தியாவில ஹச்ச விலைக்கு வாங்கி வோடஃபோன் இந்தியாக்குள்ள வந்துச்சோ, அதே மாதிரி சவுத் ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு டெலிகம்யூனிகேஷன் கம்பெனியை விலைக்கு வாங்கி ஏர்டெல் அங்க கொண்டு போறோம். இதுதான் நியூஸ். நியூஸ்ல 2 லைன் தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் லைன், ஏர்டெல்ல உலகம் ஃபுல்லா எக்ஸ்பேண்ட் பண்றதுக்கான முயற்சிகள் நாங்க எடுக்கிறோம், எக்ஸ்பேண்ட் பண்ண போறோம். ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட்ல அதோட முதல் ஸ்டெப்பா சவுத் ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு டெலிகம்யூனிகேஷன் கம்பெனியை விலைக்கு வாங்கி ஏர்டெல் நிறுவனத்தை நாங்க சவுத் ஆப்பிரிக்காக்குள்ள கொண்டு போறோம். இதுதான் ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட். இந்த நியூஸ் வருது. இந்த நியூஸ் வந்த உடனே இந்த ஏர்டெல் ஸ்டாக்கு விலை ஏறுமா இறங்குமா? ஏறும் சார். ஓகே, ஆக்சுவலா இந்த நியூஸுக்கு ஏர்டெல் ஸ்டாக்கோட விலை பயங்கரமா இறங்கும். இப்போ நான் இந்த நியூஸை லோக்கல்ல சொல்றேன், அதுக்கப்புறம் நீங்க இதை நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். உதாரணத்துக்கு நான் ஒரு கடை வச்சிருக்கேன். நான் கோயம்புத்தூர்ல நான் ஒரு கடை வச்சிருக்கேன். இப்போ இந்த கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய கடை வந்து கோயம்புத்தூர்ல சூப்பரா வியாபாரம் ஆகுது. கோயம்புத்தூர்ல நான் தான் நம்பர் 1. அந்த அளவுக்கு நான் பயங்கரமா வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அந்த அளவுக்கு எனக்கு கடையில வியாபாரம் ஆகுது. இப்போ நான் என்ன பண்றேன்னா, தமிழ்நாடு ஃபுல்லா என் கடையோட பிரான்ச்சை ஓபன் பண்ணணும்னு நான் விரும்பப்படுறேன். கோயம்புத்தூர்ல நம்பர் 1 இருக்கேன், நான் வியாபாரம் சூப்பரா பண்ணிட்டு இருக்கேன். தமிழ்நாடு ஃபுல்லா நான் எக்ஸ்பேண்ட் பண்ணணும்னு விருப்பப்படுறேன். தமிழ்நாடு ஃபுல்லா என்னோட கடையோட பிரான்ச்சை கொண்டு போகணும்னு விருப்பப்படுறேன். அதுல முதல் ஸ்டெப்பா என்னோட கடை பிரான்ச்சை நான் சேலத்துல போடலான்னு இருக்கேன். சேலத்துல கொண்டு போறேன். இப்போ சில கேள்விகளை என்னோட ஷேர் ஹோல்டர்ஸ் கேட்பாங்க. அதாவது என் கடையில இன்வெஸ்ட் பண்ணிருக்கக்கூடிய ஷேர் ஹோல்டர்ஸ் கேட்பாங்க. ஏர்டெல் ஷேர் ஹோல்டர்ஸ் மாதிரி என்னோட கடையோட ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து கேட்பாங்க. என்ன கேள்வி கேட்பாங்கன்னா, 3 முக்கியமான கேள்விகள் இருக்கு அவங்களுக்கு. ஒன்னு என்னன்னா, எப்பா கோயம்புத்தூர்ல உனக்கு ஃபேஸ் வேல்யூ இருக்கு, பிராண்ட் வேல்யூ இருக்கு, இங்க உனக்கு நல்ல பேர் இருக்கு, உனக்கு வியாபாரம் ஆகுது. இங்க இப்போ சேலத்துல கொண்டு போய் வைக்கிறேங்கிறிய, சேலத்துல உனக்கு பிராண்ட் வேல்யூ கிடையாது, ஃபேஸ் வேல்யூ கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. அங்க உனக்கு வியாபாரம் ஆகுமா ஆகாதா? ஃபர்ஸ்ட் கேள்வி. ரெண்டாவது கேள்வி, கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய காம்படிட்டர்ஸ் எல்லாத்தையும் பீட் பண்ணி நீ நம்பர் 1 இடத்துல இருக்கிற. இப்ப நீ சேலத்துக்கு போறையே, சேலத்துல அங்க இருக்கக்கூடிய காம்படிட்டர்ஸை உன்னால பீட் பண்ண முடியுமா, பீட் பண்ண முடியாதா? உதாரணத்துக்கு உலகத்திலேயே மிகப்பெரிய டெலிகம்யூனிகேஷன் கம்பெனி அப்படிங்கிறது இந்த வோடஃபோன் தான். அமெரிக்காவில் ஆரம்பிச்சு யுஎஸ், ஆப்பிரிக்கா வரைக்கும் அவன் தான் பெரிய டெலிகம்யூனிகேஷன் கம்பெனி. ஆனா இன்னைக்கு வரைக்கும் இந்தியாவுக்கு வந்து அவனால ஏர்டெல்லையோ இல்ல ஜியோவியோ கூட மீட் பண்ண முடியல. ஐடியாவை வாங்கி வச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருக்கான். அப்போ செகண்ட் கேள்வி தான், அங்க இருக்கக்கூடிய காம்படிட்டரை உன்னால பீட் பண்ண முடியுமா, பீட் பண்ண முடியாதா? மூணாவது கேள்வி, இத்தனை நாளா நீ கோயம்புத்தூர்ல கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச பணத்தை எல்லாம் கொண்டு போய் இப்ப சேலத்துல போடுறையே, முதல்ல அது திரும்பி வருமா வராதா? அப்போ இதே கேள்விதானே ஏர்டெல் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கும் வரும். இப்ப அந்த ஏர்டெல் ஷேரோட விலை ஏறுன்னு நினைக்கிறீங்களா, இறங்குன்னு நினைக்கிறீங்களா? கேள்வி என்னதுக்கு அப்புறம் அதனுடைய இது இறங்கும் தான் சார். இப்ப ஃபர்ஸ்ட் இறங்கிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கா தான் சார் ஏற ஆரம்பிக்கும். ஆக்சுவலா இந்த நியூஸ் வந்த உடனேயே ஏர்டெல் ஸ்டாக்கோட விலை பயங்கரமா இறங்கி அதுக்கப்புறமேட்டுக்கா அந்த பெனிஃபிட் இது பண்ணி அதுக்கப்புறம் கொஞ்சம் ஏறும். அப்படி இல்ல மேடம். இல்ல அதாவது ஃபர்ஸ்ட் இது இறங்கிரும். திரும்ப எப்ப ஏறும்னா 1 வருஷம் கழிச்சோ 2 வருஷம் கழிச்சோ, எப்ப ஏர்டெல் நிறுவனம் நான் சவுத் ஆப்பிரிக்காலையும் நான் ப்ராஃபிட் எடுத்திருக்கிறேன் பாரு அப்படின்னு எப்ப பேலன்ஸ் ஷீட் கொடுக்குறாங்களோ அப்பதான் ஏறும். ஓகே, அங்கேயும் நான் லாபம் எடுத்திருக்கேன் பாரு அப்படின்னு எப்ப பேலன்ஸ் ஷீட் கொடுக்குறாங்களோ அப்பதான் ஏறும். அப்போ ஃபர்ஸ்ட் டைம் இந்த நியூஸை கேட்ட உடனே
நம்ம எல்லாருமே ஏறும்னு எப்படி ஏன் நினைச்சோம்னா பிகாஸ் ஸ்டில் வி ஆர் சிவிலியன்ஸா நம்ம யோசிக்கிறோம். ஒரு சொசைட்டி இருக்குன்னா ஒரு சொசைட்டில வந்து நிறைய வகையான பீப்புள் இருப்பாங்க. ஓகே, ஒரு சிவிலியன் இருப்பா, ஒரு மிலிட்டரி மேன் இருப்பா, ஒரு பொலிட்டீஷியன், ஒரு டாக்டர், ஒரு இன்ஜினியர், நிறைய பேர் இருப்பாங்க, எக்கனாமிஸ்ட், ஆடிட்டர், இந்த மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க. அப்போ ஒரு சிவிலியனா இந்த நியூஸ் நீங்க பாத்தீங்க அப்படின்னா எப்படி மனசு தோணும்னா, ஓகே இது ஏர்டெல் கம்பெனி, நம்ம ஊர் கம்பெனி, உலகம் ஃபுல்லா போகுது, சவுத் ஆப்பிரிக்கால ஆரம்பிக்க போறாங்க அப்படிங்கறதெல்லாம் வந்து ஒரு சாதாரண ஒரு பொதுமக்களுக்கு, ஒரு சிவிலியனுக்கு வந்து ஒரு பெரிய பாசிட்டிவ் நியூஸா மைண்ட்ல எடுத்துட்டு போய் மைண்ட்ல காமிக்கும். ஓகே, அப்புறம் சிவிலியனா நீங்க அந்த நியூஸை பார்க்கும் பொழுது மனசு இதுதான் தோணும், நம்ம ஊர் கம்பெனி வெளிநாடு போகுது, ப்ராஃபிட் சம்பாதிக்குது, அந்த மாதிரி நம்ம அப்படித்தான் தோணும். அப்படி தோன்றச்ச அது பாசிட்டிவ் நியூஸா தெரியும். ஆனா நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ள இருக்கோம். அப்படி இருக்கும் பொழுது நம்ம ஒரு எக்கனாமிஸ்டா தான் நம்ம செயல்படணும். எக்கனாமிஸ்டா நம்ம பார்க்கும் பொழுது இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் வெளியே போகுது, அங்க நம்மளால ஏன் பண்ண முடியுமா, ஏன் பண்ண முடியாதா? இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் வெளியே போகுது, ஏன் பண்ண முடியுமா, ஏன் பண்ண முடியாதா? அங்க காம்படிட்டர் பீட் பண்ண முடியுமா, பீட் பண்ண முடியாதா? அங்க பிராண்ட் வேல்யூ இல்லையே, இவன் யாருன்னு கூட சவுத் ஆப்பிரிக்காவுக்கு தெரியாது. இந்த மாதிரியான கேள்விகள் இங்க எப்ப வரும்னா நீங்க ஒரு எக்கனாமிஸ்டா அந்த ஸ்டாக் மார்க்கெட்டை பார்க்கும்போது. அப்போ நீங்க as long as நீங்க சிவிலியாவே இந்த ஸ்டாக் மார்க்கெட் ஹேண்டில் பண்ற வரைக்கும் இதை நீங்க கேரியரா சூஸ் பண்ண முடியாது. 50 வருஷமா 100 வருஷம் ஆனாலுமே நீங்க சிவிலியன் மைண்ட் செட்லயே இந்த ஸ்டாக் மார்க்கெட்டை நீங்க கையாண்டீங்க அப்படின்னு சொன்னா ஒரு நியூஸையும் கூட நம்ம பர்ஃபெக்டா அதோடைய தன்மையை புரிஞ்சுக்கவோ இல்ல மேற்கொண்டு நம்மளால நகரவோ முடியாது. எப்போ ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ள வர்றோமோ அப்பவே நம்மளோட மனநில ஒரு எக்கனாமிஸ்டா இந்த ஸ்டாக் மார்க்கெட்டை பார்க்க ஆரம்பிச்சீங்கன்னா, ஒரு எக்கனாமிஸ்டா பாக்குறதுன்னா என்ன, நம்ம அது நல்ல நியூஸா கெட்ட நியூஸா அப்படிங்கறதா இல்ல, இதனால பணம் வெளியே போகுதா உள்ள வருதா, இதனால அந்த கம்பெனிக்கு எப்படி லாபம் ஏற்படுது, இந்த மாதிரியான ஏங்கல்ல ஒரு விஷயம் ஒவ்வொரு விஷயத்தையும் அணுகணும். அப்படி அணுகுனீங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட்டை நீங்க கேரியரா நீங்க சூஸ் பண்ணலாம். ஒரு 50 வருஷமோ 60 வருஷமோ ஒரு ஃபேமிலி பிசினஸ் சூஸ் பண்ணலாம். ஆனா அதுக்கு நீங்க இந்த மார்க்கெட் எப்படி அணுகுறீங்க இந்த மாதிரியான பார்வையில நீங்க கையாளுறீங்கன்னு பொறுத்து. ஒரு சிவிலியனா இருக்கிற வரைக்கும் இந்த ஸ்டாக் மார்க்கெட்ல சர்வே ஆக முடியாது. அதான் பிரச்சனை. நீங்க எந்த மாதிரியான ஒரு மனநிலையை கொண்டு வரீங்க அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம் இந்த ஸ்டாக் மார்க்கெட்ல நீங்க இருக்கிறது. சார் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா சார்? சார் ரொம்ப கிளியரா புரிஞ்சுது. இதுல ஒரு சின்ன பிரீஃப் எக்ஸ்பிளனேஷன் மட்டும் கொஞ்சம் தேவைப்படுது சார். சிவிலியன்ஸ் விசஸ் எக்கனாமிஸ்ட். இதுக்கப்புறம் இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணியாச்சு, பிளான் சேஞ்ச் பண்ணிக்கணும். அதாவது இதுக்கப்புறம் இப்போ நீங்க சொன்னதுக்கு அப்புறம் ஒரு பிரைன்ல ஒரு ஐ ஓப்பனிங் ஆகுது. இதுக்கப்புறம் நம்ம சிவிலியன்ஸா இருக்கக்கூடாது, ஸோ ஓகே எக்கனாமிஸ்டா மாறணும் அப்படின்னா நம்ம வாட் ஆர் ஸ்டெப்ஸ் நம்ம எடுக்கணும்? இப்போ நம்ம அதுக்கான நாலேஜ் எப்படி இம்ப்ரூவைஸ் பண்ணிக்கிறது எக்கனாமிஸ்டா மாறணும் அப்படின்னா டே டு டே லைஃப்ல அது நம்ம எப்படி இல்ல இது வந்து ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் தான். அதாவது அந்த ப்ராசஸ்க்கான லெவல்ஸ் என்னன்னு தான் கேக்குது சார். என்ன ஸ்டெப்ஸ், ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ஸ் இது செகண்ட் ஸ்டெப், இல்ல நியூஸ் ரீட் பண்ணணும்னு சொல்றாங்க, டெய்லி பேப்பர்ஸ் படிக்கணும்னு சொல்றாங்க, இல்ல ஒரே ஒரு கம்பெனியை மட்டும் நம்ம வந்து ட்ராக் பண்ணிக்கிட்டே வரணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதெல்லாம் எது ரொம்ப கிளாரிட்டியா இருக்கும், இதை மட்டும் பண்ணாலே போதும், ஸோ அது நம்ம போர்ட்ஃபோலியோவுக்கு இது மட்டும் பண்ணாலே போதும், எல்லாத்தையும் போட்டு மண்டையில குழப்பிக்க வேணாம், குளோபலா வந்து எல்லாத்தையும் ரிசர்ச் பண்ணிட்டு அப்படிலாம் இல்லாம பேலன்ஸ் ஷீட்லயே எப்படி நம்ம இது பண்ணிக்கலாம் அப்படின்றது ஜஸ்ட் ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்கிரிப்டியா இல்ல அந்த மாதிரி. இப்ப நீங்க ஒரு பொயட் ஆகணும்னு சொன்னா இந்த இங்கிலீஷ் புக்கை படிங்க, இல்ல இந்த இங்கிலீஷ் புக்கை படிச்சீங்க இந்த பொயட் ஆயிடலாம் அப்படிங்கிற மாதிரியான ரெடிமேட் விஷயங்கள் எதுவுமே கிடையாது. நீங்க ஒரு பொயட் ஆகணும்னா ஃபர்ஸ்ட் நீங்க எங்க இருந்து ஆரம்பிக்கணும்னா ஏபிசில இருந்து ஆரம்பிக்கணும். ஓகேங்களா? அதாவது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஸ்டைல் இருக்கும் சார். ஓகே, மார்க்கெட்ல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா 6 வகையான ட்ரேடர்ஸ் இருக்காங்க, 6 வகையான பீப்புள் இருக்காங்க. அப்படிதான் அதான் கரெக்டான ஸ்டேட்மெண்ட். ஸ்டாக் மார்க்கெட்ல 6 வகையான பீப்புள் இருக்காங்க. டே ட்ரேடர்ஸ், பொசிஷனல் ட்ரேடர்ஸ், ஸ்விங் ட்ரேடர்ஸ், ஷார்ட் டைம் இன்வெஸ்டர்ஸ், லாங் டைம் இன்வெஸ்டர்ஸ், அது போக நான் டைரக்ஷனல் ட்ரேடர்ஸ். இந்த மாதிரி 6 வகையான பீப்புள் இருக்காங்க. இவங்க 6 வகையான பீப்புளுக்குமே ஒரே மாதிரியான நாலேஜோ இல்ல ஒரே மாதிரியான ஃபைனான்ஸோ இல்ல ஒரே மாதிரியான டைமோ தேவையில்லை. ஒரு டே ட்ரேடர் அப்படின்னா டே ட்ரேடர் 24 ஹவர்ஸ் ஸ்டாக் மார்க்கெட்ல ஸ்பெண்ட் பண்ணி ஆகணும். அதாவது 9 to 3:30 அவர் ஸ்டாக் மார்க்கெட்ல ஸ்பெண்ட் பண்ணி ஆகணும். ஆனா அவர் ஒரு 10,000 ரூபாய் வச்சிருந்தாலும் கூட இன்ட்ராடே பண்ணிட்டு போயிருவார். ஆனா ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கல் இன்வெஸ்டர்ஸ் வந்து 24 ஹவர்ஸ், அதாவது டெய்லி ஸ்டாக் மார்க்கெட்ல ஸ்பெண்ட் பண்ணணுங்கிற அவசியமே இல்லை. மாசத்துக்கு ஒரு நாள் ஸ்டாக் மார்க்கெட் ஓபன் பண்ணாலே போதும், அவரு ஈஸியா ப்ராஃபிட் பண்ண முடியும். ஆனா அவருடைய நாலேஜ் அப்படிங்கிற கேட்டகரிங்க வந்து வேற. இப்போ நீங்க ஸ்டாக் மார்க்கெட்ல நீங்க இந்த எக்கனாமிக்ஸ் நோக்கி பார்வையில் நீங்க கொண்டு போகணும்னா முதல்ல எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணணும்னா ஸ்டாக் மார்க்கெட்டோட பேசிக்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் என்னோட கேள்வி, நீங்க ஸ்டாக் மார்க்கெட்ல ஒரு 2 வருஷமா இருக்கு, நீங்க ஐடி தானே சார்? இல்ல சார், நீங்க என்ன நெட்வொர்க்கிங் பண்ணீங்களோ அதை தான் நானும் பண்ணிட்டு ரிசைன் பண்ணிட்டு மறுபடியும் ஷேர் மார்க்கெட்லாம் பண்ணிட்டு லாசஸ் பண்ணிட்டு அகைன் ஐடில ஜாயின் பண்ணியிருக்கேன். ஓகே, இந்த மந்த்
ஓகே. நோ இஷ்யூஸ். இப்போ அந்த சார் ஒரு சின்ன டவுட் சார். சார் சொல்லுங்க சார். சார் இப்ப நீங்க இந்த 10 டாபிக் கொடுத்துருக்கீங்கல்ல, ஆமாங்க. இப்ப இந்த 15 நாள் கிளாஸ்மே இந்த 10 டாபிக் பத்தி தானா சார்? இல்ல கிளாஸ் அப்படிங்கிறது 15 நாள் கிடையாதுங்க. கிளாஸ் அப்படிங்கிறது 2 மாசம் வரைக்குமே போகும். மொத்தம் இப்படி தான் 15ல இருந்து ஒரு 20 கிளாஸஸ் போகும் நான் சொல்றேன். ஒரு கிளாஸஸ் 1 மணி நேரம் 2 மணி நேரம் இந்த மாதிரி போயிட்டே இருக்கு. ஓகே ஓகே சார். ஆனா இது எல்லாமே இந்த 10 டாபிக்ல எல்லாமே அடங்கிரும் அப்படிதானே? ஆமா ஆமா. இந்த 10 டாபிக்குமே நம்ம படிச்சிருவோங்க. 10 டாபிக்குமே நம்ம படிச்சிருவோம். 10 டாபிக் நமக்கு தெரிஞ்சுச்சுன்னா நம்ம ஒரு சக்சஸ்ஃபுல் ட்ரேடரா ஆகிடலாம் அப்படிதானே சார்? ஆமாங்க. ஓகே ஓகே சார். வேற இதை தவிர வேற எதுவும் வெளியே வேற எதுவும் படிக்க வேண்டாம் அப்படிதானே? சார் இப்போ இத தவிர நீங்க புதுசா படிக்கிறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. ஓகே 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 சார். அதாவது நான் சிம்பிளா சொல்றேன். நான் உங்களுக்கு சொல்லி தர்றது வந்து ஒரு கார் டிரைவிங். ஓகே ஓகேங்களா? நீங்க ஒரு டிரைவிங் இன்ஸ்டிடியூட்டுக்கு டிரைவிங் கத்துக்க வந்திருக்கீங்க. அதிகபட்சம் அந்த கோச்சால எவ்வளவு சொல்லி தர முடியும்? இது ஸ்டேரிங், இது கிளட்ச், இது பிரேக், இது எக்ஸலேட்டர், இது அமுக்குனா போகும், இது அமுக்குனா வரும். நீங்க எவ்வளவுதான் இருந்தாலும் அவ்வளவுதான் இருக்கு. அதுல கார் டிரைவிங்ல அவ்வளவுதான் இருக்கு. அதுக்கு மேல சொல்லி தர ஒண்ணுமே கிடையாது. கரெக்ட்டுங்களா? ஆமா சார் ஆமா. ஆனா அந்த கார் டிரைவிங் முடிச்சுட்டு போற எல்லாருமே F1 ரேஸ் ஓடிட முடியுமா? இல்ல டாக்ஸி டிரைவரா போவாங்களா? இல்ல வீட்டுக்கு ஆபீஸ்க்கு கார் ஓட்டுற அளவுக்கு தான் அவங்களுடைய ட்ரைனிங் இருக்குமா? அல்லது மாசத்துக்கு ஒரு தடவை ஊருக்கு போயிட்டு வரவுக்கு தான் அவங்களோட காரோட ட்ரைனிங் இருக்குமா? அப்படிங்கிறது அந்த கத்துக்கிட்ட அதே விஷயத்தை அவங்க எந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிட்டாங்கிறத பொறுத்து. ஓகே சார். ட்ரைனிங். ஓகேங்களா? பட் சொல்லித்தரக்கு அவ்வளவுதான் இருக்கும். அந்த மாதிரி இந்த 10 டாபிக் தவிர நீங்க புதுசா படிக்கிறதுக்கு ஸ்டாக் மார்க்கெட் ஒண்ணும் இருக்காது. நீங்க கிளாஸ் முடிக்கும் பொழுது புதுசா வெளியே போய் படிக்கிறக்கோ இல்ல புதுசா வெளியே போய் தெரிஞ்சுக்கிறக்கோ ஒண்ணும் இருக்காது. ஆனா இந்த 10 டாபிக்ல நீங்க எந்த அளவுக்கு பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல சார். இப்போ மேக்ஸ் சிங்க்ரனைசேஷன் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆமா சார் ஆமா. ஒரே நிமிஷம் இங்க பாருங்க. ஏதாவது ஒரு 4 டிஜிட் நம்பர் சொல்லுங்களேன். திமிர் கொடுத்த கண்ணீராய் தெரியுமா? அதுதான் பண்ணுங்க சார். ஏதாவது ஒரு 4 டிஜிட் நம்பர் சொல்லுங்களேன் சார். 64. ஓகே. 79. 79. ஓகேங்களா? இன்னொரு 4 டிஜிட் நம்பர் சொல்லுங்களேன். சார் யாராவது? 1990. ஓகே. இப்போ நான் ஒரு 4 டிஜிட் நம்பர் எழுதுறேன். இன்னொரு 4 டிஜிட் நம்பர் யாராவது சொல்லுங்களேன். 1212. நானும் அதே மாதிரி ஒரு நம்பர் எழுதுறேன். இப்போ நான் என்ன சொல்றேன், இதுல இந்த 3 நம்பர் நீங்க சொன்னது, 2 நம்பர் நான் எழுதுனது, இப்ப இந்த 5 நம்பரையும் ஆட் பண்ணா, இந்த 5 நம்பரையுமே ஆட் பண்ணுனா இந்த ஸ்டார்டிங்லயே நான் எழுதி வச்சிருக்கிற இந்த நம்பர் தான் வரும்னு சொல்றேன். இது வருமா வராதா? வரும் சார். கண்டிப்பா வரும் சார். சார் ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருக்கு சார். சார் இந்த மியூட் பண்ணிக்கிங்க சார். இல்ல கிளாஸ் எல்லாருக்கும் டிஸ்டர்பன்ஸ் ஆகும். அப்ப இது இந்த நம்பர் வருமா வராதுங்களா? சார் கால்குலேட் பண்ணி பார்த்தா தான் சார் தெரியும். இல்ல நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கேக்குறேன். வராது. கண்டிப்பா வரும் சார். சார் வருது சார். அந்த நம்பர் தான் சார் வருது. 19991212872647. சோ சம்மு தொடங்குறதுக்கு முன்னாடியே நம்ம இந்த ஆன்சர் எழுதிட்டோம். ஸ்டார்டிங்ல எழுதிட்டோம். அதுக்கப்புறம் இது 3 நம்பர் நீங்க சொல்லியிருக்கீங்க, 2 நம்பர் நான் சொல்லியிருக்கேன். பட் என்டையர் சம் என்னோட கண்ட்ரோல்ல தான் இருந்துச்சு. இந்த ஆன்சர் தான் வரணுங்கிறத நான் முடிவு பண்ணி வச்சிருக்கேன். இந்த ஆன்சர் தான் அது வருது. இதை புரிஞ்சுட்டா இது மேக்ஸ், இது புரியாத வரைக்கும் இது மேஜிக்காவே இருக்கும். அப்போ மார்க்கெட் அதே மாதிரி தான். மார்க்கெட் புரிஞ்சிருச்சுன்னா இது ஒரு சிம்பிள் மேக்ஸ், அவ்வளவுதான். இதை தாண்டி ஒண்ணுமே இல்லை. சார் இப்ப இது நீங்க எப்படி இதே கொண்டு வந்தீங்க? அதான் நம்ம படிப்போம் சார். அதாவது இது என்ன சார் இது மேக்ஸ்ல சிங்க்ரனைசேஷன் ஒரு கான்செப்ட் சார். ஓகே சார். ஓகேங்களா? மேக்ஸ் தான் மார்க்கெட். இப்போ ஒரு ஸ்டாக் இந்த விலை வரைக்கும் போகும்னு சொல்றோம் இல்லையா, அது வந்து அசம்ப்ஷன் இல்ல, அது மேக்ஸ் அப்படிங்கிறது.
இந்த சம்ல கடைசி இத்தனை பேர் இருக்கும், மாறி மாறி நம்பர் சொன்னோம். இருந்தாலும் இந்த ஆன்சர் தான் வரும்னு நான் முன்னாடியே சொல்றேன் இல்லையா? இது வந்து இட்ஸ் மேக்ஸ். இது வெறும் மேக்ஸ் தான், ஒண்ணுமே இல்லாத ஒரு மேக்ஸ் தான், லாஜிக் அண்ட் மேக்ஸ் அப்படித்தான். அதே மாதிரிதான் ஸ்டாக் மார்க்கெட்டும். ஒரு ஸ்டாக் மார்க்கெட்டும் மேக்ஸ் தான். ஒரு ஸ்டாக் இது வரைக்கும் போகும், இது வரைக்கும் வரும், இங்க வாங்கணும், இந்த விலைக்கு விற்கணும் அப்படிங்கிறது ஒரு மேக்ஸ் தான். அது புரிஞ்சிருச்சுன்னா அது மேக்ஸ், புரியாட்டி கடைசி வரைக்கும் அது மேஜிக் மாதிரியே போயிட்டு இருக்கு. இதைத்தான் நம்ம இங்க இந்த 10 டாபிக்ல நம்ம படிக்க போறோம். இதைத்தான் நம்ம கேரி அவுட் பண்ண போறோம். ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம போறோம். இந்த 10 டாபிக் முடியும் போது நீங்க ஆட்டோமேட்டிக்கா நீங்க எக்கனாமிஸ்டா மாறிடுவீங்க. ஒவ்வொரு ஸ்டெப்லயும் எதை கான்சென்ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தோட நம்ம போலாம். உதாரணத்துக்கு ஃபார்மேஷன்ல எந்த மாதிரி ஃபார்மேஷனை கையாளணும், ஒரு ட்ரெண்ட் அனாலிசிஸ் எந்த மாதிரி கையாளணும், ஒரு சிவிலியன் அது எப்படி கையாளுமோ ஒரு எக்கனாமிஸ்ட் அது எப்படி கையாளணும், ஒரு தியரியை நம்ம எப்படி கையாளணும். இந்த 10 டாபிக் முடிக்கும் பொழுது we will get completely full fledged இதை நம்ம தரவு பண்ணிடலாம் சார். வேற ஒண்ணு ஒரு சின்ன டவுட் சார், மேத்தமெட்டிக்ஸ்ல நீங்க மேத்தமெட்டிக் வைஸ் இப்ப நீங்க ஒரு கால்குலேட் பண்ணி காட்டுனீங்க, எனக்கு புரிஞ்சது. அது சின்னதா ஒரு ஐடியாவை கொடுத்துருக்கீங்க. என்னன்னா எனக்கு அதுலயே ஒரு அடிஷனலா ஒரு கொஸ்டின் வந்து இருக்கு, அதையும் கொஞ்சம் கிளாரிஃபை பண்ணி நல்லா இருக்கும். என்னன்னா இப்போ ஹையர் ஹை லோயர் லோ போதுங்களா, ஸ்ட்ரக்சர்டா கிராஃபிக்ல மார்க்கெட் மூவ் ஆகுது இல்லையா? இப்போ மேல போயிட்டு டார்கெட் ஹிட் பண்ணிட்டு அந்த ஸ்விங்கோட லோக்கு தான் வரணும்ன்றது மேத்தமெட்டிக்கல் தான் சொல்றீங்களா? அது கிராஃபிக்கல் நம்ம ஒண்ணு சொல்றோம், இந்த இடத்துல போயிட்டு ஒவ்வொரு தடவையும் அந்த ஸ்விங்கோட லோக்கு வரணும் அப்படிங்கிற எந்த ஒரு அவசியமும் கிடையாது. நீங்க அதை ஃபர்ஸ்ட் நீங்க புரிஞ்சுக்கணும். எஸ், அதான் கேட்டேன். ஓகேங்களா? இப்போ நீங்க இத்தனை நாள் ட்ரேட் பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா? உங்களோட ட்ரேட் ஓவராலா எப்படி இருந்திருக்கும்னா, நீங்க பேசுறத வச்சு ஒரு 4 சின்ன சின்ன ப்ராஃபிட், ஒரு பெரிய லாஸ், இதே ஆங்கிள் போயிட்டு இருந்திருப்பீங்க. இல்ல அது தாண்டி அப்படி நடக்கல. எனக்கு என்னன்னா ஃபியர் ஃபேக்டர்ல தான் நான் லாஸ் பண்ணேன் நிறைய. எப்படின்னா பெரிய லாசஸ், பெரிய ப்ராஃபிட் வர இடத்துல எல்லாம் எக்ஸிட் அடிச்சிட்டேன். ஃபியர் லாஸ் அக்செப்ட் பண்ண, ப்ராஃபிட் அக்செப்ட் பண்ணல. இதுதான் நடந்தது. ஆமா, இது என்னன்னா நீங்க ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணல, ஸ்டாப் ப்ராஃபிட் மெயின்டைன் பண்ணிருக்கீங்க. ஸ்டாப்பை மெயின்டைன் பண்ண, ஸ்டாப் லாஸ் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன், ப்ராஃபிட்டை மெயின்டைன் பண்ணல, டார்கெட் வரைக்கும். அதாவது ப்ராஃபிட்டை பெருசா போகக்கூடிய ப்ராஃபிட்டை ஸ்டாப் பண்ணி பாதியிலே வெளியே வர்றீங்க. இது ஸ்டாப் ப்ராஃபிட். எஸ் ஃபியர் ஃபேக்டர். ஓகேங்களா? சோ இதோட அடிப்படை காரணம் என்னன்னா, இட் இஸ் a psychological கான்செப்ட். வேற ஒண்ணும் இல்லை. உங்களுக்கு தேவை என்னன்னா, அந்த பை எங்க இருந்து உருவாகுதுன்னா, இது நம்ம வச்சிருந்தா லாஸ் ஆயிருமோ, இல்ல அது வச்சிருந்தா அது வந்திருக்கிற ப்ராஃபிட்டும் போயிருமோ அப்படிங்கிற பயம். எஸ். ஓகேங்களா? அப்போ அந்த பயம் எப்படி போகும் அப்படின்னு சொன்னா, இது வச்சிருந்தா எனக்கு லாஸ் ஆகாது, அல்லது இது பதிலா வச்சிருந்து சப்போஸ் லாஸ் ஆயிட்டாலும் அதனால ரெக்கவர் பண்ணிட முடியும் அப்படிங்கிற கான்ஃபிடன்ட் எப்போ அடிப்படையில் உருவாகுதோ அப்பதான் அந்த ஃபியர் ஃபேக்டர் வெளியே போகும். ஓகேங்களா? அப்ப அதுக்கு நீங்க ஹெட்ஜிங்ல ஸ்ட்ராங் ஆகணும், அவ்வளவுதான் விஷயம். ஓகேங்களா? ஏன்னா உங்களுடைய ஃபியர் ஃபேக்டருக்கான காரணம் என்னன்னா பணம் போறது. அதாவது ஒரு 1000 ரூபாய் ப்ராஃபிட் பார்த்த உடனே, ஒரு 1000 ரூபாய் ப்ராஃபிட் பார்த்த உடனே அது 1000 ரூபாயில இருந்து 900 வந்த உடனே பரதா கீழே இறங்கிருச்சுன்னா அந்த 900 ரூபாயும் போயிருமே அப்படிங்கிற பயத்துல அது 900 ரூபாயிலே வெளியே வந்துருவீங்க. அதுக்கப்புறம் அது 2000 ரூபாய் கூட ப்ராஃபிட் போயிருக்கும். எக்ஸாக்ட்லி. அப்போ லாஸ் அக்செப்ட் பண்றது என்ன சார்? லாஸ் அக்செப்ட் பண்ற இடத்துலயும் ரிட்டர்ன் ஆகுன்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ், ஆனா ப்ராஃபிட்ல விட்டது. இந்த நீங்க சொல்றது எக்ஸாக்ட்லி நீங்க சொல்ற அதே சைக்காலஜிக்கு தான் உள்ள இருந்தது. இல்ல அது உண்மைதான் சார். லாஸ் ஆகும்போது பொறுமையா இருக்கும். ஏன்னா லாஸ் ஆகும்போது என்ன நடக்கும்னா, ஒரு 1000 ரூபாய் லாஸ் இருக்கும்போது கொஞ்சம் ரெக்கவர் ஆயிட்டோம், வெளியே வந்தெல்லாம் யோசிப்போம். அப்புறம் அந்த 1000 ரூபாய் 2000 ரூபாய் ஆகும்போது சரி 1000 ரூபாய் வந்து லாஸ் இருக்கும்போது வெளியே வந்துக்கலாம் அப்படின்னு யோசிப்போம். ஒரு கட்டத்துல என்ன ஆயிருந்தா அது ஒரு 10,000 ரூபாய் போனதுக்கு அப்புறம் இதுக்கப்புறம் வெளியே வந்து என்ன பண்றது அப்படின்னு விட்டுருவோம். எஸ். இது வந்து சைக்காலஜிக்கல் இஷ்யூ. ஓகேங்களா? இதைய வந்து எப்படி ஓவர் கம் பண்ணணும்னா, நீங்க அந்த இந்த பியரோட அடிப்படை காரணமே வந்து அந்த பணம் தான். அதாவது ப்ராஃபிட்ல இந்த வந்த ப்ராஃபிட்டும் போயிருமோ அப்படிங்கிறதும், லாஸ்ட்ல கொஞ்சமாச்சும் நம்மளுக்கு ரெக்கவரி ஆகிறாரோ அப்படிங்கிறதும் தான். அதுக்குண்டான ஸ்டெப்பா நீங்க என்ன பண்றீங்கன்னா, வெயிட் பண்றது மட்டுமே ஸ்டெப்பா வைக்கிறீங்க. அதான் பிரச்சனைங்க. இப்ப உதாரணத்துக்கு ஒரு ஸ்டாக் வந்து 1000 ரூபாய்க்கு லாஸ்ல இருக்கு. அந்த 1000 ரூபாய்க்கு லாஸ் இருக்கக்கூடிய அந்த ஸ்டாக்கு ரெக்கவர் பண்ணணும்னா அதுக்கு நீங்க என்ன ஸ்டெப் எடுப்பீங்க? இல்ல வெயிட் பண்ணுவீங்களா? ரெக்கவர் ஆகட்டும் வெயிட் பண்ணுவீங்களா? ஏதாவது ஸ்டெப் எடுப்பீங்களா? வெயிட் பண்ணலாம் சார். வெயிட் பண்ணி வெயிட் பண்ணலாம் சார். சப்போஸ் நான் சொல்ற எக்ஸாம்பிள் வந்து நான் ஒரு ஷேரை வாங்குறேன். ஓகேங்களா? அதை வாங்கிட்டு சடனா வந்து லாஸ் ஆயிடுச்சு. ஓகேங்களா? லாஸ் ஆனது திரும்ப வெயிட் பண்ணணுமா, இல்ல சடனா எனக்கு புரியல, ஒரு 2 மாசம் வெயிட் பண்ணலாமா? டைம் இருந்தா வெயிட் பண்ணலாம் சார். அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இல்ல, மார்க்கெட் அப்படி ஒர்க் ஆகாது. அங்க நடக்கிறதா இந்த ஒரு பிரச்சனை. நான் ஸ்டாக்கை வாங்கிடுறேன், வாங்கிட்டு அது 1000 ரூபாய்க்கு லாஸ் இருக்கும் பொழுது
நான் வெயிட் பண்ணா அதுவா ரெக்கவர் ஆயிரும் அப்படிங்கிறது அது எப்படி ஒரு ஒரு சார் அதாவது அப்போ வந்து நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா நம்ம மார்க்கெட் ட்ரெண்டை பொறுத்து வெயிட் பண்ணலாம் சார். இப்போ செக்டர் வைஸ் இப்போ நம்ம இப்போ இல்ல, நீங்க ஐடி திருப்பி அங்கதான் வர்றீங்க. மார்க்கெட்டோடைய ட்ரெண்டை நீங்க டிசைட் பண்றது கிடையாது. ஓகே 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 ஓகேங்களா? மார்க்கெட்டோட ட்ரெண்டை நீங்க டிசைட் பண்றது இல்லையா? ஒரு கார்ல நம்ம ஒரு டிராபிக்ல வெயிட் பண்றோம்னா அது ஒரு அர்த்தம் இருக்கு. டிராபிக் கிளியர் ஆகுதுன்னா திருப்பி போகலாம். ஏதாவது ஒண்ணு அது நம்மளுடைய கண்ட்ரோல் இருக்கு. மார்க்கெட்டோடைய ட்ரெண்ட் அப்படிங்கிறது அது நம்மளுடைய கண்ட்ரோல் இல்லாத விஷயம். ஓகேங்களா? அப்போ வெயிட் பண்றது அப்படிங்கிறது ஒரு சொல்யூஷனே கிடையாது. அங்க ஒரு 1000 ரூபாய் ஒரு 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 லாஸ் ஆயிருச்சு. ஓகே, ஒரு பொசிஷன் எடுத்துட்டீங்க, 1000 ரூபாய் லாஸ் இருக்கு. இது வெயிட் பண்ணா ரெக்கவர் பண்ணிடலாம் அப்படிங்கறதே ஒரு மித்து. அது அந்த லாஸ் பெருசாக்கிட்டே போயிடும். சில நேரங்கள்ல அதிர்ஷ்டம் உங்களுக்கு சாதகமா இருந்தது அப்படின்னு சொன்னா அன்னைக்கு வந்து அதுக்கப்புறம் மேல போகுது சார். அது இல்லைன்னா அது மட்டும் இறங்கிட்டே இருக்கு. நம்ம யோசிச்சது அங்க நடக்கவே இல்லை. அப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை மேடம். நம்ம யோசிக்கிற மாதிரி மார்க்கெட் நடந்துருச்சுன்னா அப்புறம் நம்மளே கடவுளாயிருவோம். சோ நம்ம அதுதான் சார் சொல்றேன். நீங்க சொன்னதே தான் நான் திரும்ப சொல்றேன். அதான் மேடம். அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா we have to work it out. ஒரு 1000 ரூபாய் லாஸ் இருக்கும் பொழுது அந்த லாஸ் ரெக்கவர் பண்றதுக்கான ஹெட்ஜிங்க நம்ம கையாளணும். ஒரு புண்ணு ஏற்பட்டுருச்சுன்னா அந்த புண்ணை நான் பார்த்துட்டு வெயிட் பண்ணிட்டே உட்கார்ந்துட்டு இருந்தேன்னா அந்த புண்ணா ரெக்கவர் ஆகும்னா சில நேரங்கள்ல அது சாதாரண புண்ணா இருந்ததுன்னா ஒரு 10-20 நாள் போகும்பொழுது அதுவே ஆற ஆரம்பிச்சிடும். ஆனா முக்காவாசி நேரங்கள்ல ஒரு புண்ணு ஏற்படுச்சா நம்ம மருந்து போட்டு ஒரு டாக்டர்கிட்ட போய் அதை நம்ம ரெக்கவர் பண்ணணும். அந்த மாதிரி தான் ஸ்டாக் மார்க்கெட்டும். ஸ்டாக் மார்க்கெட்ல ஒரு பேஷன்ஸா சும்மா உட்கார்ந்துட்டு இருந்தாலே ஒரு லாஸ் ரெக்கவர் ஆயிரும் அல்லது ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆயிரும் அப்படிங்கிறது கான்செப்டே கிடையாது. அந்த விஷயங்கள்லாம் எப்ப நடந்துச்சு அப்படின்னு சொன்னா 80களுக்கு முன்னாடி. இப்ப அந்த விஷயங்கள் நடக்காது. முதல்ல மார்க்கெட்டோடைய அடிப்படை நீங்க கேள்விப்பட்டது எல்லாமே உண்மைதான். ஒரு பேஷன்ஸ் வந்து மார்க்கெட்ல முக்கியம், எல்லாமே முக்கியம். ஆனா மார்க்கெட் இருக்கக்கூடிய சூழ்நிலையை இப்ப மாறிடுச்சு. அதை நீங்க ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். உதாரணத்துக்கு 1980களில் ஸ்டாக் மார்க்கெட் பண்ணவங்களுக்கு வெறும் கேண்டல் சார்ட் வரைகிறது எப்படின்னு தெரிஞ்சிருந்தாலே அவங்களால கோடீஸ்வரன் ஆயிட முடியும். 1980களில் ஸ்டாக் மார்க்கெட்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆன்லைன் ட்ரேடிங்கிறதே கிடையாது. ஆஃப்லைன் ட்ரேடிங் மட்டும்தான். ஆஃப்லைன் ட்ரேடிங் மட்டும்தான். இந்த கம்ப்யூட்டர் நினைச்ச நேரத்துல யாரும் உட்காந்து ஆர்டர் போட முடியாது. நீங்க புரோக்கர் ஆபீஸுக்கு போய் தான் நீங்க ஆர்டர் போடுவீங்க. புரோக்கர் ஆபீஸ்ல போய் தான் நீங்க ஸ்டாக் டெலிவரி எடுப்பீங்க, எல்லாமே பண்ணுவீங்க. ஆன்லைன் அப்படிங்கிற கான்செப்டே கிடையாது. இயர் 2000லயே 2000ல ஸ்டாக் மார்க்கெட்ல ஆன்லைன் ட்ரேடிங் வந்துருச்சு. இருந்தாலும் நெட் பேங்கிங் கிடையாது. நெட் பேங்கிங் கிடையாது. உங்களுடைய சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல இருந்து நீங்க உங்களோட டிமேட் அக்கௌண்ட் ட்ரேடிங் அக்கௌண்ட்டுக்கு மாத்தி நீங்க ட்ரேட் பண்ணணும்னு நினைச்சா செக் மூலியமா மட்டும் தான் டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். நான் மார்க்கெட் வரும்போது கூட அந்த நிலைமை தான். செக் மூலியமா மட்டும் தான் நீங்க டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். இன்னைக்கு ஒரு நியூஸ், திடீர்னு ஒரு நியூஸ் வருது, நீங்க ஸ்டாக் வாங்கலாம்னு நினைக்கிறீங்கன்னா உங்க டிமேட் செக் சேவிங்ஸ் அக்கௌண்ட் இருக்கிற பணத்தை உடனே மாத்திலாம் நீங்க ஸ்டாக் வாங்கிட முடியாது. செக் போடணும். செக் போட்டு கிளியர் ஆகி 3 நாள் கழிச்சு தான் அந்த பணம் உங்க ட்ரேடிங் அக்கௌண்ட்டுக்கு வரும். அதுக்கப்புறம் தான் நீங்க ட்ரேடே பண்ண முடியும். எஃப்ஐஎஸ்க்குலாம் 7 நாள் வந்துச்சு. சோ 2000ங்கள்ல ஒரு நியூஸ் வந்தாலும் கூட உங்களால இமிடியேட்டா ரியாக்ட் பண்ண முடியாது. அந்த மாதிரியான மார்க்கெட்டுகள் தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம். இங்க செக்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணி எப்படி காலையில் எவ்வளவு ட்ரேடர்ஸ் எவ்வளவு பணம் மார்க்கெட்டுக்குள்ள இருக்குதோ அதே அளவுக்கான பணம் தான் சாயங்காலம் வரைக்கும் மார்க்கெட்டுக்குள்ள இருக்கும். அந்த மாதிரியான காலகட்டங்கள்ல நீங்க வெயிட் பண்ணா ரெக்கவர் ஆகிறதுக்கான சான்சஸ் இருந்துச்சு. ஏன்னா ஃப்ரெஷ் ஃபண்ட் உள்ள வராது. ஸோ ஃப்ரெஷ் செல்லிங் உள்ள நடக்காது. ஃப்ரெஷ் செல்லிங்கோ ஃப்ரெஷ் பையிங்கோ உள்ள வராது. காலையில் இருக்கக்கூடிய பணம் தான் சாயங்காலம் வரைக்கும் போறோங்க. ஃப்ரெஷ் பையிங் அண்ட் ஃப்ரெஷ் செல்லிங் அங்க நடக்கவே நடக்காது. ஃப்ரெஷ் பையிங் அண்ட் ஃப்ரெஷ் செல்லிங் அங்க நடக்கவே நடக்காது. 2000 வரைக்குமே, 2005 வரைக்குமே அதே நிலைமை தான். 2005 வரைக்குமே செக் டிரான்ஸ்ஃபர் தான். மார்க்கெட்ல செக்ல போட்டு தான் நீங்க பணத்தை உள்ள கொண்டு போகணும். அந்த மார்க்கெட்ல படிச்சவங்க, பணம் சம்பாதிச்சவங்க பொறுமையா இருங்க, ஜெயிக்கலாம்னு சொல்லி வச்சிருக்காங்க. அதுக்காக நம்ம இப்போ உட்காந்து அதையே பண்ணிட்டு இருக்க முடியாது. ஏன்னா இன்னைக்கு இன்ஸ்டன்ட் ஃபண்ட் டிரான்ஸ்ஃபர் இஸ் பாசிபிள். செல்லிங் ப்ரெஷரோ பையிங் ப்ரெஷரோ மார்க்கெட்ல கிரியேட் ஆகும். அன்னைக்கு செல்லிங் ப்ரெஷர் பையிங் ப்ரெஷர்னே ஒரு வார்த்தையே கிடையாது. செல்லிங் ப்ரெஷர்ங்கிற ஒரு விஷயமே இல்லை 2003 2004 எல்லாம். ஏன்னா இனி இமிடியேட் ஃபண்ட் அப்படிங்கிறது மார்க்கெட்டுக்குள்ள வரவே வராது. யாரா இருந்தாலுமே 1 கோடி ரூபாய் அவன் அக்கௌண்ட்ல வச்சிருந்தாலுமே அவனால செக் போட்டு 3 நாள் கழிச்சு தான் பணத்தை உள்ள கொண்டு வர முடியும். இன்னொரு அந்த நியூஸ்க்கு ரியாக்ட் பண்ண முடியாது. அதே மாதிரி தான் 2010 2020லயும் 2010 இந்த மார்க்கெட்டை படிச்சவங்களால 2020 இந்த மார்க்கெட்டை ஹேண்டில் பண்ண முடியாது. ஏன்னா 2010ல மார்க்கெட்டோட கம்யூனிகேஷன் டைம் அப்படிங்கிறது, அதாவது கம்யூனிகேஷன் ரேட் அப்படிங்கிறது ரொம்ப அதிகம். 2010ல 100 MB டேட்டாவே 300 ரூபாய்க்கு வித்துக்கிட்டு இருந்தது. 100 MB டேட்டா 300 ரூபாய். அன்னைக்கு கம்யூனிகேஷன் ரேட் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 6 மணி நேரம். உலகத்துல ஏதாவது ஒரு மூலையில் நடக்கக்கூடிய ஒரு விஷயத்த நான் வீட்டுல உட்காந்து தெரிஞ்சுக்கணும்னா எனக்கு 6 மணி நேரம் டைம் ஆகும். ஏதோ ஒரு நியூஸ் சேனல் மூலியமாவோ இல்ல ஒரு இன்டர்நெட் மூலியமாவோ நான் தெரிஞ்சுக்கணும்னா அப்படின்னு நினைச்சேன்னா 6 மணி நேரம் டைம் ஆகும். இன்னைக்கு கம்யூனிகேஷன் ரேட் அப்படிங்கிறது 14 செகண்ட். 2020ல கம்யூனிகேஷன் ரேட் வெறும் 14 செகண்ட். 2010ல கம்யூனிகேஷன் ரேட் 6 மணி நேரம். ஏன்னா அன்னைக்கு டேட்டா
அப்படிங்கிறது காஸ்ட்லியஸ்ட் பொருள். டேட்டா அப்படிங்கிறது ரொம்ப காஸ்ட்லியான பொருள் இன்னைக்கு டேட்டா அப்படிங்கிறது ரொம்ப சீப்பான பொருள் இன்னைக்கு. அப்ப 2010 இந்த கம்யூனிகேஷன் ரேட்ல ட்ரேட் பண்றதும் 2020 கூடிய கம்யூனிகேஷன் ரேட்ல ட்ரேட் பண்றது ஒண்ணு கிடையாது. 2010 மார்க்கெட்ல சக்சஸ்ஃபுல்லா ட்ரேட் பண்ண ஒருத்தர் ஒரு விஷயத்த சொல்றாரு அப்படின்னு சொன்னா அதை இன்னைக்கு கொண்டு வந்து அதை நான் ஃபிட் பண்ணி பார்த்தேன்னா இன்னைக்கு அது ஒர்க் அவுட் ஆகாது. இன்னைக்கு அது மார்க்கெட்ல ஒர்க் அவுட் ஆகாது. மார்க்கெட்ல அப்கிரேடேஷன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம அப்கிரேட் ஆகிட்டே இருக்கணும். 2004 நான் ஐடி இண்டஸ்ட்ரியில போகும்போது C++ தெரிஞ்சிருக்கவனே பெரிய சாஃப்ட்வேர் இன்ஜினியர். இன்னைக்கு C++ சொன்னா நம்ம சிரிப்பாங்க. அது தெரிஞ்சது சாஃப்ட்வேர் இன்ஜினியரான்ருவான். அன்னைக்கு C++ வச்சிருக்கிறவங்களால தான் பெரிய சாஃப்ட்வேர் இன்ஜினியர் தெரிஞ்சிருந்தாலும் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் 2004 ஐடிக்குள்ள போகும்பொழுது. சோ ஒவ்வொரு காலகட்டங்களிலும் எல்லா தொழிலுமே மாறுபடுது. ஸ்டாக் மார்க்கெட்டும் அப்படி மாறுபடக்கூடிய ஒரு தொழில் தான். அப்போ அத ரூட் கோர் அந்த கோரை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸ்டாக் மார்க்கெட்டோட அந்த அடிப்படையை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டா மட்டும்தான் காலத்தை தாண்டி நீங்க ஸ்டாக் மார்க்கெட்ல சர்வே ஆக முடியும். மெத்தேட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுல எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஒரு மெத்தேடுங்கிறது என்ன? 2010 சக்சஸ்ஃபுல்லா இருந்த ஒரு மெத்தேடு, ஃபிபொனாக்கியோ இல்ல ஒரு இலியாட் வேவோ இல்ல 90கள சக்சஸ்ஃபுல்லா இருந்த ஒரு கேண்டில் ஸ்டிக் சார்ட்டோ, இதெல்லாம் மெத்தேடுகள். ஒவ்வொரு காலகட்டங்களும் சக்சஸ்ஃபுல்லா இருந்த மெத்தேடுகள். இந்த மெத்தேடுகளை நான் தரவாயிட்டேன் அப்படின்னா அந்த மெத்தேடை இன்னைக்கு கொண்டு வந்து ஃபிட் பண்ணி ட்ரேட் பண்ண முடியுமானா இட் வில் நாட் பி லைக் தட். அந்த மாதிரி ட்ரேட் பண்ண முடியாது. அப்போ ஒரு மெத்தேடுல தரவாகிறது அப்படிங்கிறது வேற, ஸ்டாக் மார்க்கெட்டோட கோர்ல தரவாகிறது அப்படிங்கிறது வேற. ஸ்டாக் மார்க்கெட்டோட அடிப்படைகளை தரவானா மட்டும்தான் நம்ம சர்வே ஆக முடியும் இந்த மார்க்கெட்ல. அதை நோக்கியான ஒரு ஸ்டடிஸா தான் நம்ம இதை கொண்டு போக போறோம். மெத்தேடுகளை படிக்கிறதுல பிரயோஜனமே இல்லை. இன்னைக்கு ஒரு சக்சஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய ஒரு மெத்தேட் நான் சொல்லித்தரேன்னா அதுக்கு 2 மணி நேரம் போதும். இன்னைக்கு மார்க்கெட் இதாங்க சக்சஸ்ஃபுல்லான மெத்தேட் அப்படின்னா 2 மணி நேரத்துல ஒரு OI அனாலிசிஸும் ஒரு 4 நான் டைரக்ஷனல் ஸ்ட்ராட்டஜியும் 2 மணி நேரத்துல கிளாஸ் முடிச்சிடலாம். ஆனா அந்த மெத்தேடு அடுத்து ஒரு சேஞ்ச் மார்க்கெட் பார்க்கும் பொழுது எப்படி ஒரு கம்யூனிகேஷன் ரேட்டோ இல்ல ஒரு நெட் டிரான்ஸ்ஃபரோ எப்படி உள்ள வந்து மார்க்கெட்டோட கான்செப்டை மாறுதோ அப்படி அடுத்த ஒரு கான்செப்ட் மாறும்போது அந்த மெத்தேடும் வேலை செய்யாது. அப்போ எது முக்கியம் அப்படிங்கறத இங்க கேள்வி. மார்க்கெட்டோட அடிப்படை கோர், மார்க்கெட்னா என்ன, ஷேர்னா என்ன, முதல்ல ஒரு எப்படி செயல்படுதுன்னு அந்த அடித்தளத்துல இருந்து மார்க்கெட்டை புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் இது ஒரு நிரந்தரமான ஒரு தொழிலா நீங்க பிக்ஸ் பண்ண முடியும். அப்படி பண்ணாம மெத்தேடுகளை நோக்கி உங்களோட கவனத்தை செலுத்தினீங்கன்னா, ஓகே இந்த சக்சஸ்ஃபுல் மெத்தட், டவ் தியரி ஒரு சக்சஸ்ஃபுல் மெத்தட் படிக்கிறோம், எலியட் வேவ் ஒரு சக்சஸ்ஃபுல் மெத்தட் படிக்கிறோம் அப்படின்னா அந்த மெத்தட் சக்சஸ்ஃபுல் மெத்தட் தான். யாருன்னு சொல்ல அது இன்னத்த மார்க்கெட்டுக்கு, நேத்தத்த மார்க்கெட்டுக்கு, 90s இருந்த மார்க்கெட்டுக்கு, நாளத்த மார்க்கெட்டுக்கு அது சக்சஸ்ஃபுல் மெத்தடா இருக்குங்கிற எந்த ஒரு உறுதித்தன்மையும் கிடையாது. அப்ப மெத்தடுகள் மாறச்சு, காலங்கள் மாறச்சு, மார்க்கெட்ல சூழ்நிலைகள் மாறும் பொழுது அதுக்கு தகுந்த மாதிரி மாத்திக்கக்கூடிய தன்மை நம்மளுக்கு வேணும். அப்பனா அது எந்த தொழிலா இருந்தாலும் சரி அந்த தொழிலோட அடிப்படையை புரிஞ்சிருந்தா மட்டும்தான் அந்த தொழிலை காலத்துக்கு ஏற்ற மாதிரி நம்மளால மாத்திக்க முடியும். இல்லைன்னா சர்வே ஆகிறது கஷ்டமா போயிடும். ஓகேங்களா? சோ நம்ம பேசிக்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணி ஒவ்வொரு பிட்டா போவோம். இந்த 10 டாபிக் முடியறதுக்குள்ள நம்ம எல்லாத்தையும் முடிச்சிடலாம். ஏதாவது குழம்பு இருக்கா நான் சொல்றதுல? இல்ல சார். ஓகே. ஓகே சார். இல்ல சார், அப்கிரேட்ன்றது எனக்கு ஒரு சின்ன டவுட் வருது சார். நான் சொல்லுங்க. ஹலோ, கேக்குதுங்களா சார்? கேக்குது சார், கேக்குது, சொல்லுங்க. அப்கிரேட்ன்றது நம்ம இந்த ஜெனரேஷன்ல இப்போ அடுத்த அப்கிரேட், நான் 50 இயர்ஸ்க்கு நான் வந்து ஷேர் மார்க்கெட்ல சர்வே பண்ண போறேன், எனக்கு எல்லாத்தையும் குட் பண்ணிட்டு நான் வந்து ஷேர் மார்க்கெட்ல சர்வே பண்ண போறேன்னா ஃபண்டமெண்டல் அண்ட் அப்கிரேட்ன்றது இது நம்ம எங்க சொல்ல வரும்? டெக்னிக்கல்ஸ் சொல்ல வரோமா? ஏன்னா இப்போ நார்மலா சார்ட் வச்சு தான் நம்ம டெக்னிக்கல்ஸ் எவ்வளவு தேரிஸ் நம்ம அப்ளை பண்றோம், நீங்க சொல்ற மாதிரி எல்லா மெத்தட்ஸையும் நம்ம உள்ளிட்டு வரோம். அந்த பேட்டர்ன்ஸ் டோட்டலா இருக்கிற எல்லா பேட்டர்ன்ஸ் அண்ட் கேண்டில் ஸ்டிக்ஸா இருக்கட்டும் இல்ல அதர் தேரிஸா இருக்கட்டும், இது எல்லாத்தையும் தாண்டி ஸ்டாண்டர்டா நிக்க வைக்கிறதுன்றது நீங்க அப்கிரேட்னு சொல்றீங்கல்ல, அது எது? எக்கனாமிக் வந்து சார்ட், நீங்க சொல்ற பேட்டர்ன் இல்ல ஃபார்மேஷன்ஸ் இதெல்லாமே ஸ்டாக் மார்க்கெட்ல ஒரு 10% தான். ஓகே ஓகேங்களா? இந்த மெத்தட் இந்த விஷயங்களே மொத்தமா ஓவராலா ஒரு 10% தான் இது. ஓகேங்களா? இந்த சார்ட் கிராஃபிக்கல் அனலைசிஸ் இது என்ன, இது எதனால நீங்க இதை நோக்கி உங்களோட பார்வை போகுது? இது ஈஸி. கண்ணில் பார்த்து கிராஃப் பார்க்குறோம், ஒரு இண்டிகேட்டர் பார்க்குறோம், ஏறுது இறங்குன்னு ஒரு முடிவு வரும். இதனால இந்த மெத்தடுகள் ஃபேமஸா இருக்கு. இது நிறைய பேர் ஓரளவுக்கு தெரிஞ்சு வச்சிருக்காங்க. பட் மார்க்கெட் அதையும் தாண்டின ஒரு விஷயம் அது. ஓகேங்களா? அப்கிரேட் நம்ம எதை சொல்றோம் அப்படின்னு சொன்னா, இப்ப உதாரணத்துக்கு ஒவ்வொரு காலகட்டங்களையும் எதை அடிப்படையா வச்சு ஒரு அனலைஸ் பண்றோம் அப்படிங்கிறது தான் அப்கிரேட். ஓகேங்களா? இப்போ வால்யூம் பேஸ்ட் அனலைசிஸ் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? ஸ்டாக் மார்க்கெட் வால்யூம் பேஸ்ட் அனலைசிஸ் இருக்கும். அதே மாதிரி இந்த RSI பாத்தீங்கன்னா ஓவர் இதை பேஸ் பண்ண அனலைசிஸ் அது. இண்டிகேட்டர்ஸ் இருக்கு. ஆமா. மூவிங் ஆவரேஜ் எல்லாம் பாத்தீங்கன்னா பிரைஸ் ஆக்ஷனை பேஸ் பண்ண அனலைசிஸ் அது.
எஸ் அப்போ இந்த 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 பொருட்கள் எல்லாமே இட் இஸ் அக்செப்டட் டு சேஞ்ச். ஆனா ஸ்டாக் மார்க்கெட்ல இந்த எல்லா விஷயங்களும் நடக்கணும் அப்படின்னு சொன்னா, இது எல்லாமே நடக்கணும் அப்படின்னு சொன்னா, இதோட அடிப்படை அப்படிங்கிறது கேஷ். எண்ட் ஆஃப் தி டே பணம் உள்ள வந்தா மட்டும்தான் மார்க்கெட் ஏறும், பணம் வெளியே போனா மார்க்கெட் ஏறும். இதுதான் மார்க்கெட்டோடைய அடித்தளம். ஓகேங்களா? மார்க்கெட்டோட அடித்தளம். இப்போ உதாரணத்துக்கு ஒரு பெரிய ஒரு நல்ல நியூஸே வருது, ஒரு சூப்பரான ஒரு நியூஸ், இதை விட பாசிட்டிவ் நியூஸே நீங்க பாத்துருக்க மாட்டீங்க, அந்த மாதிரி ஒரு பாசிட்டிவ் நியூஸ் வருது. அப்ப இந்த பாசிட்டிவ் நியூஸுக்கு மார்க்கெட் ஏறுதா, இல்ல இந்த பாசிட்டிவ் நியூஸ் வந்ததுனால நிறைய பேர் உள்ள பணம் இன்வெஸ்ட் பண்றதுனால மார்க்கெட் ஏறுதா? என்னோட கேள்வி உங்களுக்கு புரியுது? எஸ் எனக்கு புரிஞ்சிருக்கு. இப்போ நான் ஒரு நார்மல் பர்சனா இப்போ என்ன மார்க்கெட்ல என்ன பண்ணுவோம், பாசிட்டிவ் நியூஸ் வந்தா எல்லாருமே பணத்தை போட்டு பொருள் வாங்குவோம். ஆமா. அப்போ இது நார்மல் மைண்ட் செட். ஒரு பாசிட்டிவ் நியூஸ் வந்ததுனால மார்க்கெட் ஏறுங்கிற அடிப்படையில நீங்களும் போய் வாங்குறீங்க. இதுதான் நடக்குது இல்லையா? ஆனா இதோட அடிப்படை என்னன்னா, ஒரு பாசிட்டிவ் நியூஸ் வந்ததுனால மார்க்கெட் ஏறல, அந்த பாசிட்டிவ் நியூஸ் வந்ததுனால பணம் உள்ள போகுதுங்கிறதுனால மார்க்கெட் ஏறுது. ஓகே. ஆனா நீங்க இன்னொரு சினாரியோ இப்போ சொல்லிருந்தீங்க, ஃபர்ஸ்ட் பிகினிங்ல ஒன்னு சொன்னீங்க, பாசிட்டிவ் நியூஸ் வந்திருக்கு, நான் எஸ்டாப்ளிஷ் பண்ண போறேன் என்னோட பிசினஸ. ஆமா. அப்படி இருந்தாலுமே அதையும் வந்து பீப்புள்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க, காமன் பீப்புள் வந்து அதான் சொல்ல, அந்த பாசிட்டிவ் நியூஸ் வந்ததுனால மார்க்கெட் ஏறாது. அந்த பாசிட்டிவ் நியூஸ் வந்ததுனால நான் நிறைய பேர் அந்த ஸ்டாக் பை பண்றதுனால பணம் உள்ள போறதுனால தான் மார்க்கெட் ஏறுது. கரெக்ட்டுங்களா? இது ஒரு சினாரியோ. நீங்க ஃபர்ஸ்ட் ஒன்னு சொன்னீங்கல்ல, இன்னொரு ஆமா சார், சினாரியோ, அந்த சினாரியோவை இங்கேயும் கனெக்ட் பண்றேன் நான். இப்போ இங்க பணம் ஏறுது, அங்க பணம் கம்மியாகுது, அந்த சினாரியோவுக்கு கம்மியாகுது, இங்க ஏறுது. ஆமா ஆமா. அப்ப பணம் தான் மார்க்கெட்டை கண்ட்ரோல் பண்ணுது இல்லையா? அப்ப இந்த ரெண்டு டிஃபரன்சியேஷன் எது மீன் பண்ணுது? இப்போ நீங்க சொன்னீங்கன்னா, இப்போ இங்க பாத்தீங்கன்னா பணம் பாசிட்டிவ் நியூஸ் வருது, பணம் ஏறுது, இது நார்மல் மைண்ட் செட் பீப்புள், பாசிட்டிவ் நியூஸ் வந்தாலே எல்லாம் வாங்குவாங்க. ஆனா வோடாஃபோன்ல பாசிட்டிவ் நியூஸ் வந்த உடனே இறங்கிச்சு. அதுக்கு ரீசன் வந்து நீங்க கிளியரா சொல்லிட்டீங்க, என்னன்னா போர்ட்ஃபோலியோஸ் அண்ட் பிராண்ட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது பாசிட்டிவ் நியூஸ் இல்ல, அதுதான் இங்க நான் சொல்ல வர விஷயம். பாசிட்டிவ் நியூஸ் மேனிபுலேஷன்ஸ் இருக்குன்றீங்க. அப்போ இல்ல, அது அந்த பாசிட்டிவ் நியூஸ் சிவிலியனுக்கு மட்டும் தான் சார் அது பாசிட்டிவ் நியூஸ். எஸ் ஓகேங்களா? we are economists, that is not a positive news, that is a deep negative news. அது எஸ் ஐ காட் இட். ஓகேங்களா? அப்ப நெகட்டிவ் நியூஸ் வந்ததுனால மார்க்கெட் இறங்கல, நெகட்டிவ் நியூஸ் வந்ததுனால மக்கள் அந்த ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாம் பணத்தை வெளிய கொண்டு போறாங்கிறதுனால ஏர்டெல் ஷேர் ஹோல்டர்ஸ் ஷேர்ஸ் எடுத்து பணத்தை வெளிய எடுக்கறாங்க, அதனால அது இறங்குச்சு. ஓகே காட் இட். ஓகேங்களா? மணி மேக்ஸ் பாசிட்டிவ் வருது. இங்க எல்லாருமே எகனாமிஸ்டும் பாசிட்டிவா திங்க் பண்றாங்க, சிவிலியன்ஸும் கோ வித் ஃப்ளோல போறாங்கன்றீங்களா? இது ஆமா, ஓவரால் அதான் சொல்றேன், ஓவரால் இது விட பெரிய பாசிட்டிவ் நியூஸ் இருக்காதுங்கறதா அதான் சொல்றது. ஓகே எஸ் புரிஞ்சது. ஒரு பாசிட்டிவ் நியூஸ் வரும்பொழுது பாசிட்டிவ் நியூஸ்னால மார்க்கெட் ஏறாது, அந்த பாசிட்டிவ் நியூஸ் வந்ததுனால மக்கள் பணம் போடுறதுனால தான் மார்க்கெட் ஏறுது. எஸ் ஓகே. ஓகே. அப்ப மார்க்கெட் அல்டிமேட்டா கண்ட்ரோல் பண்றது வந்து வெறும் மணி தான். பணம் உள்ள வந்துச்சுன்னா ஸ்டாக்கோட விலை ஏறும், பணம் வெளியே போச்சுன்னா ஸ்டாக்கோட விலை இறங்கும். இவ்வளவுதான் அதோட கான்செப்ட். ஓகே. அப்போ மார்க்கெட்ல அடிப்படையில் எப்பவுமே அடிப்படையா இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னவா இருக்கும்னா எப்பவுமே பணமா தான் இருக்கும். ஓகேங்களா? அது எந்த இண்டிகேட்டர், எந்த ஆசிலேட்டர், ஒரு ஆசிலேட்டரை வச்சு ஒரு இண்டிகேட்டர் ஆசிலேட்டர் ஒரு கிராஃபை வச்சு மார்க்கெட் ஏறி இறங்கும்னா நம்ம 10வது 12வதுல எதுக்கு படிச்சுட்டு எல்கேஜி இருந்து அதுவே நம்ம படிச்சுட்டு வந்துடலாமே. ஓகேங்களா? இல்ல ஒரு 3000 கோடி இப்போ இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு எஃப்ஐ, ஒரு சாதாரண எஃப்ஐ ஒரு கிராஃப் சொல்லிருச்சு, அவனுக்கு போய் இன்வெஸ்ட் பண்ண போறது கிடையாது. ஓகே. தீஸ் ஆல் திங்ஸ், இந்த எல்லா விஷயமுமே பணத்தின் மேல் நடக்கக்கூடிய ஒரு கான்செப்ட். இந்த கான்செப்ட தாண்டி உள்ள பார்க்கணுங்கிற நான் மார்க்கெட்டை புரிஞ்சுக்கணும்னா. ஓகே. அந்த சார் சொல்லுங்க. சார் ஒரு சின்ன டவுட் சார். சார் அதாவது இப்ப நீங்க சொன்னீங்களா பாசிட்டிவ் நியூஸ்னா அதை நம்ம எப்படி சார் அதை கண்டுபிடிக்கணும்? எப்படி சார்? இல்ல ஒரு நியூஸ் வருது, இது பாசிட்டிவ் நியூஸ் தான்ங்கறத நம்ம ஒரு நியூஸ் நீங்க அது பாசிட்டிவ் நியூஸ் நெகட்டிவ் நியூஸ், ஒரு நியூஸ் மக்கள் பணத்தை உள்ள கொண்டு வரும்னா அது பாசிட்டிவ் நியூஸ். அது என்ன தன்மைங்கிறதுலாம் ரெண்டாவது விஷயம். ஒரு நியூஸ் பணத்தை உள்ள கொண்டு வரும்னா அது பாசிட்டிவ் நியூஸ். ஒரு நியூஸ் ஒரு பணத்தை வெளியே எடுத்துட்டு போகும்னா அதெல்லாம் நெகட்டிவ் நியூஸ் தான் ஒரு எக்கனாமிக்ஸை பொறுத்த வரைக்கும். ஓகே சார். அப்ப நம்ம அந்த இது பாசிட்டிவ் நியூஸ் தான்ங்கறத நம்ம ஒரு நியூஸ் நீங்க கேள்விப்படுறீங்கன்னா அப்படின்னு சொன்னா அந்த நியூஸால அந்த கம்பெனிக்கு பணம் உள்ள வருமா, அந்த கம்பெனில இருந்து பணம் வெளியே போகுமா அப்படிங்கறத உங்களால புரிஞ்சுக்கிட்டு முடிஞ்சதுன்னா அதுதான் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் நியூஸ் ஒரு கான்செப்ட். சார் அதை நம்ம எப்படி சார் புரியணும்? படிக்கலாம் சார். நம்ம மைண்ட் செட் நம்ம இன்னைக்கு தானே ஃபர்ஸ்ட் கிளாஸ், நம்ம போக நீங்க அது தெளிவாயிருவீங்க. ஓகே சார். ஓகேங்களா? அதனாலதான் இந்த விஷயத்தை தெளிவுபடுறேன். we are not going to learn the methods. ஒரு மெத்தட் படிக்கணுமா அப்படின்னா அந்த மாதிரியான ஒரு மனநிலையை நம்ம இங்க கொண்டு வர போறது இல்ல. நம்ம மார்க்கெட் எனக்கு ஒரு டவுட் சார்.
சார் சொல்லுங்க மேடம். இப்ப வந்து இன்ஃப்ராடே ட்ரேடிங், ஸ்விங் ட்ரேடிங்னு 2 இருக்குதுல்ல சார்? ஆமா, ட்ரேடிங் பார்த்தோம் நம்ம. சொல்லுங்க. ரெண்டுத்துக்குமே வந்து ஒரே கான்செப்டா சார்? வெறும் வந்து டைம் ஃப்ரேம் மட்டும் மாறும் இல்லையா? மேடம், இதுக்கு எல்லாத்துக்குமே 3 விஷயம் தான் மாறுங்க. 3 விஷயம் மாறும். அதாவது ஒருத்தர்கிட்ட இருக்கக்கூடிய பணத்தின் அளவு, அவர் எவ்வளவு நேரம் மார்க்கெட்ல செயல்படக்கூடியங்கிற அந்த டைம், அவருக்கு அதுல எவ்வளவு நாலேஜ் இருக்கு அப்படிங்கிற விஷயம். ஓகேங்களா? ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றவருக்கு இருக்கக்கூடிய நாலேஜை விட ஒரு இன்ட்ராடே பண்றவருக்கு அதிகமான நாலேஜ் இருக்கணும். ஏன்னா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றவருக்கு நிறைய டைம் கிடைக்கும். இன்னொரு 1 வருஷம் 2 வருஷம் அது ஒரு நல்ல கம்பெனியான்னு மட்டும் பார்த்தோம்னா போதும். ஆனா இன்ட்ராடே பண்றவருக்கு அது நல்ல கம்பெனியா கெட்ட கம்பெனியாங்கிறத தாண்டி அன்னைக்குள்ள அது எவ்வளவு ஏறி எவ்வளவு இறங்குங்கிறது தெரிஞ்சாகணும். அப்போ நாலேஜோட அளவு, பணத்தின் அளவு, டைமோட அளவு, இது 3மே மாறும் மேடம் ஒவ்வொரு ட்ரேடருக்குமே. ஓகே ஓகே சார். தேங்க்ஸ். ஓகே சார் ஒரு சார். ஃபைனல் கொஸ்டின் சார் என் சைட்ல இருந்து. ஓகே சார் என்னன்னா, இப்போ 2 இயர்ஸா டிராவல் பண்ணும்போது நான் எப்படி பிளான் பண்ணிக்கணும் அப்படின்ற ஸ்ட்ராட்டஜியை நான் ஃபைல் பண்ணினே தான் வந்தேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பிகினிங்ல இருந்து லாசஸ்ல இருந்தே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அதில் என்ன மிஸ்டேக்ஸ் இதெல்லாம் டிராவல் பண்ணி ஒரு 2 இயர்ஸ் ஆஃப் ஒரு 150 டேட்டாஸ் வந்து கலெக்ட் பண்ணி வச்சுட்டு 150 டேட்டாஸ்ல எனக்கு வந்து லாஸ்டா ஒரு 100 டேஸ் டேட்டாவில் வந்து எனக்கு புரிய ஆரம்பிக்குது மார்க்கெட்னா இப்படிதான். டெக்னிக்கலி நீங்க சொல்ற மெத்தட்ஸ் தான் நான் சொல்றேன். ஃபண்டமெண்டலி எக்கனாமிக்ஸ்டா இப்படி தாட்ஸ்லாம் எனக்கு வரல. அதை ஒன்றும் க்ரோத் பண்ணணும் தான் நான் இப்போ ஜாயின் பண்ணியிருக்கேன். எனக்கு என்னன்னா, இப்போ நான் உங்ககிட்ட கிளாஸ் அட்டன் பண்ணும்போது என் மைண்டு பேரலா திங்க் பண்ணுது. அது என்னன்னா, அப்போ நான் இவ்வளவு நாள் பண்ணதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாதா, அப்போ சார் சொல்ற ரூட் தான் நம்ம பிடிக்கணுமா அப்படின்னு பேரல் திங்கிங் வருது. ஸோ அப்போ நான் என்னோட டேட்டாஸ் சக்சஸ் நிறைய கொடுத்துருக்கு. ஆனா ஃபியர் ஃபேக்டர்னால ப்ராஃபிட் எடுக்காம வந்திருக்கேன். அப்போ டேட்டாஸை வச்சு தான் நான் வந்து ஒரு விஷயத்த நான் வந்து ஒரு கான்ஃபிளிக்ட் உள்ள ஒரு முடிவுக்கு வரேன். ஒரு சொல்யூஷனுக்கே நான் வரேன். என்னன்னா 100 டேட்டாஸ்ல ப்ராஃபிட் நான் பார்த்துருக்கேன். இதுக்கப்புறம் ஒரு ஹையர் ஸ்டடி படிக்க போறேன்றதுக்காக அதை ஃபாலோ பண்ணணுமா பண்ண வேண்டாமா? தாராளமா படிக்கலாம். அதாவது நீங்க என்ன படிச்சிருக்கீங்க, நம்ம என்ன படிக்க போறோங்கிறது உங்களுக்கு இருக்காது. நீங்க தெரிஞ்சு வச்சிருக்கிற விஷயங்களை நம்ம படிப்போம். ஆனா அது கையாளக்கூடிய விதங்கள் வேறையா இருக்கலாம், அவ்வளவுதான். கொஞ்சம் ஹையரா ஃபீல் பண்ணும் அதுக்காக. ஏன்னா ஆல்ரெடி நான் பேசிக்கா கோர்சஸ் நான் முடிச்சுட்டு தான் நான் வந்து வந்தேன் ஷேர் மார்க்கெட்டுக்குள்ள. ஃபர்ஸ்ட் அது இன்ட்ரோட சொல்லிடுங்க சார். ஃபர்ஸ்ட் கோர்ஸ் பேசிக்கலா முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கால்ஸ் வாங்கிலாம் பண்ணேன். அதுக்கப்புறம் சாட்டிஸ்ஃபைட் இல்லை. அதுக்கப்புறம் நானே திங்க் பண்ண ஆரம்பிச்சு, நானே நோட்ஸ் எடுக்க ஆரம்பிச்சு, இப்படி டேட்டாஸை ரெக்கவரி பண்ணி டேட்டாஸை வந்து எடுத்து லைவா உட்காந்து சும்மா உட்காந்தேன், வேடிக்கை பார்த்தேன், பணத்தை போட்டு பார்த்தேன், லாசஸ் அப்படிலாம் போட்டு 2 இயர்ஸ் இப்படியே போச்சு. அதுக்கப்புறம் டேட்டா வந்து மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எடுக்க பதில் லாஸ்ட்டாக ஒரு 100 டேட்டாஸ் சக்ஸஸ். இப்போ என்ன ஃபீல் ஆகுதுன்னா, கொஞ்சம் ஹையர் ஸ்டடியா ஃபீல் பண்ணணும். எனக்கே ஒரு சில இந்த எக்கனாமிக்கா கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும், ஃபினான்ஸா கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும், ஃபண்டமெண்டலா கொஞ்சம் நல்லா தெரியணும். அப்போ ஐ நீட் ஒண்டர்ஃபுல் மாஸ்டர்னு போது தான் நான் உங்களை சூஸ் பண்ணேன். பிகாஸ் நானும் அப்படியே கொஞ்சம் ரிசர்ச்லாம் பண்ணிட்டு தான் நான் சூஸ் பண்ணுறது. த பெஸ்ட் யாருன்னு பார்க்கும்போது நீங்க சைக்காலஜி பத்தி பேசுனீங்க. எனக்கு ப்ராப்ளமே அங்கதான் இருந்தது. அது எங்க ஸ்டார்ட் ஆகுதுன்னா எனக்கு தெரியல எக்கனாமிக் எனக்கு தெரியல, இது வேர்ல்டு வைடா என்ன குளோபலா என்ன நடந்துட்டு இருக்கு, எது அடிச்சா எங்க இம்பாக்ட் ஆகும், இதெல்லாம் தெரியல. மணி அதெல்லாம் தெரியல. அதுல நானும் FIA இதெல்லாம் படிச்சு பார்த்தாலும் வந்து புரிஞ்சுக்க முடியல. ஏன்னா எனக்கு ஒரு மாஸ்டர் சொல்லி புரிய வைக்கணும்ன்றதுல நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தேன். நானேவே வந்து ஒரு கன்க்ளூஷனுக்குள்ள வரவும் விரும்பல, தேடி என்னதான் படிச்சாலுமே. ஸோ ஐ ஃபீல் ஸோ ஹாப்பி, அவ்வளவுதான் சார். அதனால தான் இதுல ஒரு டவுட் வந்தது. ஏன்னா நான் 100 டேஸ் நான் இதுக்காக உட்காந்து ஒரு டேட்டா ரெடி பண்ணி வச்சிருக்கேன். அது எனக்கு ப்ராஃபிட்டும் கொடுக்குது, நல்ல ப்ராஃபிட்டும் கொடுத்துருக்கு. ஃபியர் ஃபேக்டர் தான் வெளியே வந்திருக்கேன். ஒரு நாளைக்கே வந்து 5000 6000 பண்ணியிருக்கேன். அட் சேம் டைம் லாசஸ் நிறைய பண்ண அந்த ஃபியர்னால தான் நான் 2வது நாள் கால வைக்கிறதுக்கும் பயந்தேன். ஸோ அதனால இது ட்ரை பண்ணலாம் இல்லையா? இவந்தோ எனக்கு என்னன்னா, நீங்க ஒரு அழகான ஒரு மண்பானை உருவாக்கிட்டீங்க, அது நல்லா வேலை செய்யுது, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா உங்களோட பயம் என்னன்னா, அது எடுத்துட்டு போகும்போது உடச்சு விழுந்துருமோ, அது எங்காச்சும் கிராக் ஆயிருமோ அப்படிங்கிற பயம். அது எதனால அந்த பயம் வருது அப்படின்னு சொன்னா, அந்த மண்பானை உண்மையாலுமே ஸ்ட்ராங்கா இருக்குமா அப்படிங்கிற சந்தேகத்துல இருந்து வருது. ஏன் அந்த சந்தேகம்னா, கரெக்டா தான் பில்ட் பண்ணிருக்காரு அப்படின்னு. அப்போ நீங்க அடிஷனலா உங்களுக்கு என்ன தேவைன்னா, அந்த சந்தேகத்தை போக்குறதுக்கு இது ஸ்ட்ராங்கா தான் இருக்குங்கிறதுக்கு அடிஷனலா அதுக்கு மேல ஒரு லேயர் நீங்க கொடுக்கணும், அவ்வளவுதான். எஸ் சார், அதுதான் சார் நான் சூஸ் பண்ணேன். ஓகே. சோ இந்த கிளாஸஸை பொறுத்த வரைக்குமே எனக்கு தெரிஞ்சு நீங்க ஒரு 8th டாபிக் வரைக்குமே உங்களுக்கு பெருசா யூஸ்ஃபுல் இருக்காது. ஏன்னா நீங்க அதெல்லாமே நீங்க ஆல்ரெடி புடிச்சு வச்சுக்கிட்ட விஷயமா தான் இருக்கும். பட் யூ நீட் ஹெட்ஜஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜி பில்டிங் வெரி மச் நீடட். ஏன்னா உங்களோட பயத்தை எந்த நேரத்துல எனக்கு லாஸ் ஆகாதுங்கிற ஒரு நம்பிக்கை உங்களுக்கு வந்துருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு ஃபியர் ஃபேக்டர் போயிடும். அது நான் உங்களுக்கு மோஸ்ட்லி நான் உங்களோட இன்டராக்ட் பண்ணணும்ன்றதா என்னோட இன்ட்ரெஸ்ட் அதிகமா இருக்கு. உங்களோட இன்டராக்ட் பண்ணணும், நிறைய கொஸ்டின்ஸ் கேட்கணும் அப்படின்றது தான் நான் மெயினா இது பண்ணேன் சார். கண்டிப்பா சார், we will discuss a lot. 9th டாபிக் தரவாயிட்டீங்கன்னாவே நீங்க உங்களோட பிரச்சனை வெளியே. ஓகே
ஓகே சார். ஓகே தேங்க்யூ தேங்க்யூ. ஓகே சார். எனிவே இன்னைக்கு நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ண முடியல. நம்ம ஜஸ்ட் பேசிக் டாபிக்ஸ் தான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் அடுத்தடுத்து என்னென்ன பண்றலாம். இப்போ வாரத்துல நம்ம 2 நாள் கிளாஸஸ் போலாம் சார். 1.5 hours ஒவ்வொரு கிளாஸ். சனிக்கிழமை இதே டைம்ல 6 to 7:30 நம்ம கிளாஸஸ் பார்க்கலாம் ரெகுலரா. அது போக அனதர் கிளாஸ் வந்து வெட்னஸ்டே புதன்கிழமை நம்ம பார்க்கலாம். பிகாஸ் ஏன் ஒரு கிளாஸ் வார நாட்கள்ல வைக்கணும் அப்படின்னா, நம்ம வார நாட்கள்ல வந்து மார்க்கெட்டை டிஸ்கஸ் பண்றதுக்கு இட் வில் பி வெரி ஹெல்ப்ஃபுல். ரெண்டுமே வீக்கெண்ட்ல இல்லாம அப்படிங்கிற பட்சத்துல தான் நான் எல்லா கிளாஸுமே நான் பிளான் பண்றேன். அப்போ வெட்னஸ்டே ஒரு ஈவினிங் ஒரு 7:30 8 o'clock கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணா உங்களுக்கு ஓகேவா? எவ்ரிபடி ஓகே வித் தட் டைமிங்? ஒரு சாயங்காலம் ஒரு 8 o'clock நைட் டைம், சாயங்காலம் இல்லை ஆக்சுவலா நைட் ஒரு 8 to 9:30 அல்லது நம்ம ஒரு 9:30 to 10:30 அந்த மாதிரி வைக்கலாமா? என் வீட்டுல நீ அடிச்சே கொண்டு விடுவாங்க. ஓ அப்படி சொல்றீங்களா? 8 to 9:30 ஓகே சார். ஓகே சார். ஓகே சார். ஓகே சரி சார். ஓகே நம்ம ஒரு 8 to 9:30 நம்ம ஹேர்ட்வேர் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ எவ்ரிபடி வில் கெட் செட்டில்ட். ஓகே எஸ் எஸ் தட் வில் பி ஃபன். ஓகே ஸோ வெட்னஸ்டே நம்ம 8 to 9:30 நம்ம ரெகுலரா கிளாஸஸ் வச்சுக்கலாங்க. அதே மாதிரி சனிக்கிழமை 6 to 7:30 ரெகுலரா நம்ம கிளாஸஸ் வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ நம்ம டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிப்போம். நம்ம நெக்ஸ்ட் கிளாஸஸ் வந்து நம்ம பேசிக்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். இதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணணும் ரொம்ப டைம் ஆயிடும். ஐ ஹேவ் another batch at 7:30. நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பிளான் பண்ணிக்கலாம். வேற சென்ட்ரலான கொஸ்டின்ஸ் இருந்தா கேளுங்க. ஐ வில் எக்ஸ்பிளைன். ஓகே. ஹலோ, வீடியோ ரெக்கார்டர்லாம் இருக்கும் இல்லையா? அதுல அனுப்பிவிட்றீங்களா லிங்க்ஸ்? ஆமா சார். அந்த வீடியோ ரெக்கார்டிங் நான் குரூப்ல போஸ்ட் பண்ணிருக்கேன். ஒன்னும் இஷ்யூஸ் இருக்காது சார். அந்த வெபினார் நடத்துனீங்களா சார், அந்த கிளாஸும் கொஞ்சம் ஷேர் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும் சார். ஓகே மேடம். கண்டிப்பா 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 மேடம். சார் ஆக்சுவலா இதுல இப்போ பாத்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ மார்னிங் வந்து நம்ம இப்போ ஒரு நாளைக்கு இப்போ ட்ரேட் எடுக்கிறோம், இன்ட்ராடே ட்ரேட் எடுக்க போறோம் ஒரு ஸ்டாக்ல. இப்போ நம்ம வந்து இப்போ அதுல வந்து இன்ட்ராடே ட்ரேட் எடுக்கும்போது வந்து நம்ம இப்போ வந்து ஷேர் இப்போ ஒரு 1000 ஷேர் வாங்குறோம்னா அது வந்து ஹெட்ஜ் பண்றதுக்கு வந்து நம்ம ஆப்ஷன்ஸ்ல போய் தான் வாங்கணுமா சார்? ஹெட்ஜிங் அப்படிங்கிறது ஆப்ஷன் மட்டும் இல்லைங்க. நீங்க ஒரு ஆப்ஷனை ஒரு ஃபியூச்சரால ஹெட்ஜ் பண்ணலாம், ஒரு ஃபியூச்சரை ஸ்டாக்கால ஹெட்ஜ் பண்ணலாம், ஒரு ஸ்டாக்கை ஆப்ஷன்ஸால ஹெட்ஜ் பண்ணலாம். ஸோ ஒவ்வொரு ஹெட்ஜுக்கும் ஒவ்வொரு தன்மை இருக்கு. அதை நம்ம 9வது டாபிக்ல நம்ம படிச்சிடலாங்க. 9வது டாபிக் படிச்சு 18 ஹெட்ஜ் படிச்சுட்டுனா உங்களுக்கு கட்டிய ஐடியாங்க. ஓகே சார். ஓகே 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 தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். ஹலோ சார் சொல்லுங்க சார். சொல்லுங்க சார். நான் முகமது ரஃபீக் பேசுறேன் சார். சார் சொல்லுங்க சார். நான் இப்போ ஃபுல் டைம் ட்ரேடர் ஆகணும்னு சொல்லிட்டு ஃபுல்லா ஸ்டடி பண்ணிட்டு நம்ம எல்லாமே யூடியூப்ல அது இது எல்லாமே நிறைய பார்த்தோம். அதுல தான் உங்களை நான் ஃபைண்ட் அவுட் பண்ணி எவ்வளவு பேர் வந்ததுல உங்களை செலக்ட் பண்ணேன் நான். உங்க அட்வைஸ் நல்லா இருக்கும் அப்படின்ட்டு. ஓகே சார். ஹலோ தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். ஆமாங்க சார். ஆமாங்க சார். இப்போ ஒரு 3 months பண்ணிட்டு இருக்கேன் சார். நான் இப்போ இன்ட்ராடே பண்றேன். கொஞ்சம் நீங்க சொன்ன மாதிரி பிரைஸ் டிக்ரீஸ் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு ஷேர் ரேட் கம்மி ஆச்சுன்னா வெயிட் பண்ணி தான் கொடுத்துட்டு இருக்கிறேன். கொஞ்சம் அமௌண்ட்டும் லாக் ஆகுது. ஸோ இப்போ நம்ம வந்து ஃபுல் டைம் ட்ரேடர் ஆகணும்னு சொல்லி போட்டு என்கிட்ட இருந்து ஒரு பெரிய அசட்டை சேல் பண்ணிட்டு ஒரு 30 lakhs இன்வெஸ்ட் பண்றதுக்கு ரெடியா இருக்கேன் சார். இப்போ நியர் அபவுட் 10 lakhs பண்ணிருக்கிறேன். இந்த 30 lakhs இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டேபிள் சைடா இத்தனை வருஷமா நான் சம்பாதிச்சது கிட்டத்தட்ட 20-25 வருஷமா சம்பாதிச்ச போனா இதுதான் ஃபைனல் அசட் என்னோடது. இதை இன்வெஸ்ட் பண்றேன். எது மாதிரி நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணா நல்லா இருக்கும் சார்? அது கொஞ்சம் அட்வைஸ் பண்ணா நல்லா இருக்கும் சார். ப்ராஃபிட் வரும் மாதிரி ட்ரேட் பண்ணா நல்லா இருக்கும்னு கேக்குறீங்களா? ஆமாங்க சார். இந்த 30 lakhs வந்து நான் வந்து எப்படி எந்தெந்த செக்டர்ல பண்ணணும், எப்படி பண்ணா எனக்கு ப்ராஃபிட் ஆகும், சேஃபர் சைடா எனக்கு அப்படின்னு சொல்லி நான் கேக்குறேன் சார். சேஃபர் சைடு வித் ப்ராஃபிட்டபிலிட்டி சார். மார்க்கெட்ல இத ஃபர்ஸ்ட் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. மார்க்கெட்ல வந்து சக்சஸ் அப்படிங்கிறது எது கொடுக்கும்னா, சரிங்க சார், அந்த இம்ப்ளிமெண்டேஷன் பண்றது இல்ல. அது தொடர்ந்து மெயின்டைன் பண்ணுவோம். ஒரு கார் வாங்கிட்டா நான் டிரைவர் ஆயிட மாட்டேன். அந்த காரை தொடர்ந்து நல்லா ஓட்டாதான் நான் டிரைவர் ஆவேன் இல்லையா? ஆமா ஆமாங்க. இப்போ நான் ஒவ்வொரு சூழ்நிலைக்கும் ஒவ்வொரு கம்பெனிகள் மாறிக்கிட்டே இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு நான் ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ள வரும்பொழுது ஹிந்துஸ்தான் மோட்டார்ஸ் தான் மிகப்பெரிய மோட்டார் நிறுவனம். அம்பாஸ்டர் கார் தான் இந்தியன் ரோட ஆக்குபை பண்ணி வச்சிருந்த காலம் அது. ஓகேங்களா? அன்னைக்கு போய் யாராச்சும் ஒருத்தர் இந்துஸ்தான் மோட்டார்ஸ் இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம்னு சொன்னா நம்மளுக்கு பைத்தியாரம்பா. நான் அந்த காலகட்டத்துல நல்ல ஒரு கம்பெனில சொல்லுனா இந்துஸ்தான் மோட்டார்ஸ் தான் சொல்லுவான். இன்னைக்கு அந்த ஸ்டாக் 5 ரூபாய் 3 ரூபாய் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அதே மாதிரி தான் மார்க்கெட்ல நீங்க என்னோட இன்ட்ரோடக்ஷன் பீரியட்ல மார்க்கெட்லனாவே டாடா பிர்லா குரூப்ஸ் அவ்வளவுதான். டாடா பிர்லா பேரே டாடா பிர்லா தான்.
அதுக்கப்புறம் அந்த எப்படி மாறிச்சு, அது டாடா அண்ட் ரிலையன்ஸ்னு மாறிச்சு. அதுக்கப்புறம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா ரிலையன்ஸ் அண்ட் அதானின்னு மாறிடுச்சு. ஓகேங்களா? அப்போ இது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட். இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ல இன்னைக்கு பர்ஃபெக்டான கம்பெனி அப்படிங்கிறது இன்னத்த சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி ஒரு பர்ஃபெக்டான கம்பெனி நம்ம முடிச்சிடலாம். ஆனா என்னைக்குமே அது பர்ஃபெக்டா இருக்குமா அப்படிங்கிறது யாராலையும் உறுதி சொல்ல முடியாது. இப்ப இதுதான் உங்களோட பணம் நீங்க முடிவெடுத்துட்டீங்க இல்லையா? இதுக்கு மேல இதுதான் என்னோட கடைசி சொத்து அப்படிங்கிற பட்சத்துல நீங்க வேண்டியது வந்து நான் டைரக்ஷனல் ட்ரேடிங். ஓகேங்களா? ஒரு ஸ்டாக் இன்வெஸ்ட் பண்ணி வச்சுட்டு நீங்க தொடர்ந்து அதை அனலைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறது அப்படிங்கிறது இல்ல இது இதோடைய கான்செப்ட். நம்ம நான் டைரக்ஷனல் ட்ரேடிங் ஒன்று படிப்போம். ஏன்னா எப்போ நீங்க வந்து இதுதான் ஒரு லைஃபோட கடைசி ஒரு அசெட் அப்படின்னு நீங்க முடிவெடுத்தீங்களா, இந்த 30 லட்சத்தை கடைசி அசெட் முடிவெடுத்தீங்களோ கூடாது. சேஃபஸ்ட் ட்ரேடிங் இதுல பெஸ்ட். ஓகேங்களா? அப்ப நீங்க சேஃபஸ்ட் என்ன கேள்வி கேக்குறீங்கன்னா, இன்னைக்கு எந்த கம்பெனி இன்வெஸ்ட் பண்ணா நல்லது அப்படின்னு நீங்க கேள்வி கேக்குறீங்க இல்லையா? நான் இன்னைக்கு பதில் சொல்லுவேன். நான் இன்னைக்கு சொல்லக்கூடிய பதில் என்னவா இருக்குன்னா, இன்னத்து தேதியில இன்னத்து சூழ்நிலையில எது பெஸ்டான கம்பெனியோ அதுதான் சொல்ல முடியும். ஓகேங்களா? ஒரு 5 வருஷம் கழிச்சு 6 வருஷம் கழிச்சு அதுதான் பெஸ்டான கம்பெனி அப்படிங்கிற கான்செப்ட் இருக்காது. மார்க்கெட்டுக்குள்ள நான் வரச்சேன் DLF சோனியா காந்தி அவர்களோட மருமகன் கம்பெனி, அது மிகப்பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி அன்னைக்கு. ஓகே, இன்னைக்கு அந்த கம்பெனி இருக்கிற இடம் தெரியல. JP அசோசியேட்ஸ், டாப்காம். ஏன் நீங்க 3 வருஷத்துக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி எஸ் பேங்க் தான் மிகப்பெரிய கம்பெனி பேங்க். வெறும் 1 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க எஸ் பேங்க்ல சஜஸ்ட் பண்ணுங்கன்னு ஒரு பேங்க் போர்ட்ஃபோலியோ கிரியேட் பண்ணா அது எஸ் பேங்க் இருக்கும். ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி. இன்னைக்கு அதை நீங்க வைக்க முடியாது. அப்போ இதுதான் பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு கம்பெனியும் கிடையாது. ஆனா இது பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்னா எந்த கம்பெனி இன்வெஸ்ட் பண்ணாலும் அது நஷ்டமாகாம லாபத்தோட வெளிக்கொண்டு வர்றதுதான் ஒரு ட்ரேடிங் ஸ்டைல் அப்படிங்கிறது. ஓகேங்களா? ட்ரேடிங் ஸ்டைல் அப்படிங்கிறது ஒரு நான் டைரக்ஷனல் ட்ரேடிங் மெத்தட்ல ஆர்பிட்ரேஜ்னு ஒரு மெத்தட் இருக்கு. நம்ம ஸ்ட்ராட்டஜி பில்டிங் படிக்கும்போது நம்ம படிப்போம். சார் ஒரு சின்ன டவுட் சார். ஓகேங்களா? அதாவது சார் அது நான் உங்களுக்கு இன்னும் அதை நான் சொல்லித்தரேன். நீங்க அதுல நீங்க பண்ணலாம், ஈஸியா உங்களுக்கு லாபம் வரும். நீங்க ரிஸ்க் எடுக்க வேண்டிய அவசியம் இருக்காது. சார் ஒரு சின்ன டவுட். ஹலோ சார் சொல்லுங்க. சார் அதாவது இப்ப அந்த நான் டைரக்ஷனல் ட்ரேடிங் சொல்றீங்களா சார்? இல்ல நம்ம இப்ப ஒரு 10 lakhs இப்ப போட்டு பண்ணும்போது அதாவது வந்து இப்ப ப்ராஃபிட் வந்து இப்ப ஒரு 10,000 காட்டும், 20,000 காட்டும், 30,000 காட்டும், லாஸும் அதே மாதிரி 74,000 75,000 காட்டுமா சார்? இல்ல நான் டைரக்ஷனல் ட்ரேடிங் அப்படிங்கிறது லாஸ் காட்டாது. லாஸ்ங்கிறது இருக்காது நான் டைரக்ஷனல் ட்ரேடிங் சிஸ்டம்ல. ஓகே மேக்ஸிமம் அசம்ப்ஷன் ட்ரேடிங் நீங்க சொல்றது அசம்ப்ஷன் ட்ரேடிங்ங்கிறது வேற மெத்தட், நான் டைரக்ஷனல் ட்ரேடிங்ங்கிறது வேற மெத்தட். இல்ல நான் வந்து லாஸ் ஆகும்ன்றங்க சொல்ல சார். அதாவது அந்த அமௌண்ட் நம்ம போட்ட ஃபண்ட் வந்து அந்த இது அப்படி மைனஸ் ஆகுறதெல்லாம் காட்டுமான்னு டிஸ்பிளேல. இல்ல அது மைனஸே ஆகாதுன்னு நான் சொல்ல வர்றேங்க. மைனஸே ஆகாது அப்படிதானே? ஆமா. ஓகே சார். உதாரணத்துக்கு இருக்கு நான் சொல்றேன். இப்போ நான் டைரக்ஷனல் ட்ரேடிங்ல ஒரு சிம்பிளான ஒரு ஸ்ட்ராட்டஜி, அடிப்படையான ஒரு ஸ்ட்ராட்டஜி. ஓகேங்களா? இது பாருங்க, காலையில கிளாஸ் இருக்குது. இப்போ இது வந்து ஒரு கால்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்க. இப்போ இந்த கால் இன்வெஸ்ட் பண்ணும்போது ஏற மார்க்கெட்டு லாபம் ஏறிட்டே போகும், இறங்குச்சுன்னா நஷ்டமாகும். இதுதான் ஒரு பேசிக்கான ஒரு விஷயம். ஓகே, அப்போ இறங்கும் போது நஷ்டமாகுது, ஏறும் போது லாபம் வருது. இது வந்து ஒரு காலை பை பண்ணா இல்ல ஒரு புட்டை பை பண்ணா இதுக்கு ஆப்போசிட்டா நடக்கும். ஒரு புட்டை பை பண்ணா இறங்க லாபம் வரும், ஏற நஷ்டமாகும். நான் டைரக்ஷனல் ட்ரேடிங் அப்படிங்கிறது அப்படி அந்த மாதிரியான ஒரு விஷயம் கிடையாது. இப்ப இதுல நஷ்டங்கிறது இருக்காது. எந்த பக்கம் சார் எனக்கு ஒரு டவுட் சார். சார் ஹலோ சார், நான் டைரக்ஷனல் ட்ரேடிங் சார் சொல்லுங்க. சார் இப்போ ஒரு மார்க்கெட் சார் புதுசா இப்போ நான் ஆக்சுவலா நான் நியூ சார். நம்ம வந்து ஒரு மார்க்கெட்டுக்குள்ள எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் சார்? பேசிக்கா எவ்வளவுல இருந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் சார்? இல்ல அது வந்து உங்களுக்கு எவ்வளவு ரிட்டர்ன் தேவை, உங்ககிட்ட எவ்வளவு டைம் இருக்கு அப்படிங்கறத பொறுத்து நீங்க எடுக்கக்கூடிய விஷயம் சார். நீங்க என்ன டைப் ஆஃப் ட்ரேடிங் பண்ண போறீங்க அப்படிங்கிறது முதல்ல உங்களுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் நீங்க முடிவு பண்ண வேண்டியது, எனக்கு மாசம் எவ்வளவு ரிட்டர்ன் தேவை, ஸ்டாக் மார்க்கெட்ல என்னால எவ்வளவு டைம் ஒதுக்க முடியும் அப்படிங்கிறத முடிவு பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட்ஸை நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம் சார். அதை பத்தி நம்ம படிப்போம். லைக் அந்த கோல்டன் ரூல்ஸ் ஆஃப் ட்ரேடிங்ல அதை நம்ம டீடைலா படிப்போம் சார். இன்னொரு டவுட் சார். இப்போ ஆக்சுவலா வந்து நம்ம ஃபுல் டைமா மார்க்கெட்டுக்குள்ள இருந்தா நம்மளால நிறைய விஷயம் கேதர் பண்ண முடியுமா சார்? இல்ல சின்னதா கொஞ்சமா கத்துட்டு போறது ரொம்ப நல்லதான்னு நினைக்கிறீங்களா சார்? இல்ல அப்படி இல்ல சார். நீங்க என்னைய பொறுத்த வரைக்குமே
இப்போ நான்லாம் பல கோடி ரூபாய் பணம் விட்டு தான் கத்துக்கிட்டேன். நான் கத்துக்கும் போது கையில ட்ரேட் பண்றதுக்கே எங்கிட்ட பணம் இல்லாம சூழ்நிலை ஆகி போச்சு. அப்போ முதல்ல கத்துக்கிட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லா கத்துக்குங்க. ஏன்னா இது நாலேஜ் தானே. நாலேஜ் ஒண்ணும் கிடையாது. நாலேஜ் என்னைக்குமே நம்மளுக்கு கைவிட்டாம போகாது. சோ ஃபுல்லா கத்துக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. இப்போ நீங்க சாதாரண விஷயம் தான் சார், நான் அடிக்கடி சொல்றதுதான். ஒரு 15,000 சம்பளத்துக்கு எல்கேஜி இருந்து காலேஜ்ல இருந்து நீங்க படிக்கணும் சார். நம்ம அதை விட அதிகமா வருமானம் தரக்கூடியது. இதுக்கு ஒரு கொஞ்ச நாள் ஸ்பெண்ட் பண்ணுங்க, ஈஸியா நீங்க புரிஞ்சுக்கலாம் சார். பெரிய விஷயம் கிடையாது. சரி, இப்போ நம்ம ஆக்சுவலா வந்து இப்போ நாமளாவே ஜீரோதா அப்ஸ்டாக்ஸ் இந்த மாதிரி நாம டைரக்டா வாங்கிக்கலாமா? அந்த மாதிரி இதுக்குள்ள நம்ம போலாமா? இல்ல இந்த நம்ம சில பேர் வந்து போன் பண்ணி கேக்குறாங்களே சார், அவங்க கூட போனா ரொம்ப நல்லா சார் நான் கேக்குறேன். இல்ல சார், நம்மளே அக்கௌண்ட் ஓபன் பண்ணி நீங்களா வாங்கி நீங்களா ட்ரேட் பண்றதுதான் எனக்கு தெரிஞ்சது. பணத்தை இன்னொருத்திட்ட கொடுக்கறதோ இன்னொருத்தர் ட்ரேட் பண்ண சொல்றதோ கால் வாங்கி ட்ரேட் பண்றதோ இந்த மாதிரியான எந்த ஒரு விஷயமே மார்க்கெட்ல சக்சஸ் தராது. ஓகே, நாமளா நாலேஜ் கொஞ்சம் கொஞ்சமா நாமளா கத்துக்கிட்டாலும் நம்மளுடைய ஐடியாஸ் மட்டும் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு போகலாம். இப்பதான் கார் ஓட்டி பழகுறீங்கன்னா எனக்கு ஒரு டவுட் சார். சொல்லுங்க. ஓகே சார், இப்போ நீங்க ஆக்சுவலா இன்னைக்கு ஒரு நிப்டி பேங்க் வாங்குறீங்க சார், ஏதோ ஒரு அப்ராக்சிமேஷன் வேல்யூக்கு வாங்குறீங்க, ஒரு டைம் வித்துட்டீங்க சார். ஒவ்வொரு டைமுக்கான சார்ஜஸ் எந்த மாதிரி சார்ஜஸ் சார் இருக்கும் அதுக்கு? சார் இது ஆக்சுவலா நீங்க எந்த மாதிரியான ப்ரோக்கரேஜ் சூஸ் பண்றீங்கிறத பொறுத்து. ஸ்டாக் மார்க்கெட்ல 2 வகையான ப்ரோக்கரேஜஸ் இருக்குங்க. ப்ரோக்கரேஜிங் சிஸ்டம், பிளாட் ப்ரோக்கரேஜிங் சிஸ்டம், 2 வகையான ப்ரோக்கரேஜ் சிஸ்டம் ஸ்டாக் மார்க்கெட்ல மெயின்டைன் பண்றாங்க. சென்ட்ரல் ப்ரோக்கரேஜிங் சிஸ்டம் அப்படின்னா என்னன்னா, நீங்க என்ன பணத்துக்கு வாங்குறீங்களோ அதுக்கு ப்ரோக்கரேஜ் போடுறது. ப்ரோக்கரேஜ் பாத்தீங்கன்னா 0.05 0.03 சொல்லுவாங்க. நீங்க என்ன அமௌண்ட்டுக்கு நீங்க வாங்குறீங்களோ அதுக்கு ப்ரோக்கரேஜ் போடுவாங்க. பிளாட் ப்ரோக்கரேஜிங் சிஸ்டம் அல்லது டிஸ்கவுண்ட் ப்ரோக்கரேஜிங் சிஸ்டம்னா நம்ம எந்த அமௌண்ட்டுக்கு வாங்குறதுங்கிற பிரச்சனையும் இல்லை. ஒரு ஆர்டருக்கு ப்ரோக்கரேஜ் போடுறது, ஒரு ஆர்டருக்கு 20 ரூபா, ஒரு ஆர்டருக்கு 15 ரூபாய்னு ஒரு ஆர்டருக்கு ப்ரோக்கரேஜ் போடுறது. அந்த ஒரு ஆர்டர்ல நீங்க 1 லட்ச ரூபாய்க்கு ஸ்டாக் போட்டாலும் அதே ப்ரோக்கரேஜ் தான், இல்ல 10 லட்ச ரூபாய்க்கு ஸ்டாக் வாங்கினாலும் அதே ப்ரோக்கரேஜ் தான். ஓகேங்களா? அப்ப நீங்க என்ன ப்ரோக்கரேஜ் நீங்க சூஸ் பண்றீங்கிறத பொறுத்து இது மாறும் சார். இதை பத்தி நம்ம பேசிக்ஸ்ல படிப்போம். பேசிக்ஸ்லயே நம்ம ப்ரோக்கரேஜ் எப்படி சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லா விஷயமும் நம்ம படிப்போம் சார். அது ஓகே சார், நீங்களே சொல்லி தருவீங்க இல்லைங்க சார், நம்ம எந்த மாதிரி நம்ம ஃபுல் டைம் ப்ரோக்கரேஜ் போறதா இல்ல ஆஃப் டைம் ப்ரோக்கரேஜ் போறதான்றதுல நீங்களே சொல்லி தருவீங்களே சார்? ட்ரெடிஷனல் போறதா இல்ல பிளாட் போறதா, இந்த மாதிரியான ப்ரோக்கரேஜ் எப்படி சூஸ் பண்ணணும் அப்படிங்கறது நம்ம பேசிக்ஸ் படிக்கும்போது நம்ம அதுலயே நீங்க கூட படிப்போம் சார். சார் ஓகே சார். சில பேர் வந்து இந்த ஐடி ஜெகன் ஒருத்தர் பாத்துட்டு இருக்கேன் சார், அந்த வீடியோ பாத்துட்டு இருப்பேன். எப்பயாச்சும் ஃப்ரீ டைம் இருக்கிறப்ப பாப்பேன். அவர் என்ன சொல்லுவாருன்னா, நம்ம வந்து நாமளா பண்றது நல்லது. சில விஷயம் அவர் சொல்றதெல்லாம் ஓகே பாத்துருக்கேன், வாட்ச் பண்ணிருக்கேன். அந்த அளவுக்கு நான் ஸ்டடிஸ் பண்ணது கிடையாது. ஆனா அவர் சொல்றது வந்து நிறைய படிக்கணுங்க அப்படின்னு சொல்ல வருவாரு. நானும் அதே விஷயத்த சொல்றேன். நீங்களா படிச்சு நீங்களா பண்ணா மட்டும்தான் மார்க்கெட்ல சக்சஸ் பண்ண முடியும். டிப்ஸ் வாங்குறதோ இல்ல வேற ஒருத்தருக்கு பணம் கொடுத்து பண்றதோ இந்த மாதிரியான விஷயங்கள்ல சக்சஸ்ங்கிறது ஒண்ணுமே கிடையாது. அது எனக்கு தெரிஞ்சு ரேர் சினாரியோ. ஏன்னா இதெல்லாம் நானும் பண்ணி பார்த்திருக்கேன். வந்த புதுசுல டிப்ஸ் வாங்குறது, நான் வந்த புதுசுல கேபிட்டல் ஒய்யான்னு இந்தியாவிலே பெரிய கம்பெனி, டிப்ஸ் கொடுக்குற கம்பெனி. லாஸ் ஆகிட்டே இருக்கு. அப்புறம் ஒரு நாள் அவன் ஆபீஸை கண்டுபிடிச்சு மும்பை போய் அவன் ஆபீஸ்க்கே போனேன். அங்க என்ன நடக்குதுன்னு ஒரு 500 டெலிகாலர் வச்சிருந்தாங்க, அவ்வளவுதான். மற்றபடி ஒண்ணுமே கிடையாது. 500 டெலிகாலர், 1000 கிளைண்ட் இருக்காங்கன்னா 500 பேருக்கு வாங்க சொல்லுவான், 500 ரூபாய்க்கு விற்க சொல்லுவான். 500 பேருக்கு உறுதியா ப்ராஃபிட் கிடைக்கும். அந்த உறுதியா ப்ராஃபிட் கிடைச்சவங்க சப்ஸ்கிரிப்ஷன் பே பண்ணிடுவான். இவனுங்களுக்கு உடனே ஒரு டெலிகாலர் வச்சு 500 கிளைண்ட்ஸ் உள்ள கொண்டு வருவாங்க. இப்படியே தான் ரொட்டேட் ஆயிட்டு இருக்கு சார். நீங்க இந்த டிப்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு தான் அவனே பண்ணி அவனே ப்ராஃபிட் பண்ணிக்குவான் சார். நம்மளுக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டு கொடுக்கணுங்கிற அவசியம் எல்லாம் கிடையாது. அந்த மாதிரி பெரிய நல்லவங்க எல்லாம் இந்தியாவில் யாரும் கிடையாது. ஓகே சார். ஓகே, நாம வந்து ஒரு நம்ம தகுதிக்கு எது எந்த இடம் ஏத்த இடமோ நம்ம அந்த இடத்துல அப்ரோச் பண்ணி நம்மளுடைய ஸ்டார்டிங் பண்ணி நம்ம தொடங்கிக்கலாம் இல்லைங்களா? அதாவது நீங்க முதல்ல ஒரு ப்ரோக்கரேஜ் அக்கௌண்ட் ஓபன் பண்ணணும். அதுக்கப்புறம் நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டாக் மார்க்கெட்டை ஃபுல்லா படிங்க. படிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு எந்த ட்ரேடிங் பெஸ்ட் நீங்க முடிவெடுங்க. இந்த அடைய நான் பண்ண போறேன்னா ஸ்ட்ராட்டஜிக்கல் ட்ரேடிங் பண்ண போறேன்னா எங்கிட்ட எவ்வளவு பணம் இருக்குது, இதுல எது பண்ண முடியும் என்னால அப்படிங்கிற முடிவெடுங்க. அப்புறம் அந்த ட்ரேடிங் டைப்ல நீங்க தொடர்ந்து ட்ரேட் பண்ண ஆரம்பிங்க. இது எல்லாத்தையுமே நம்ம ஃப்ளோவா நம்ம போய்க்கலாம். ஓகேங்களா? ஓகே சார். என்னுடைய டவுட் அவ்வளவுதான் சார். தேங்க்யூ சார். ஓகே சார், தேங்க்யூ வெரி மச் சார். நம்ம அடுத்து சார் சொல்லுங்க ஏதோ டவுட்? என்னுடைய முடிஞ்சு சார், என்னுடைய தேவை முடிச்சு ஏதாவது டவுட்னா நோட் பண்ணி வைக்கிறேன் சார். ஓகே சார், அந்த இது சார் சொல்லுங்க.
சார் அந்த நான் டைரக்ஷன் ட்ரேடிங் அது எக்ஸ்பிளைன் பண்ண வந்தீங்க, அதுக்குள்ள இடையில வந்துட்டாங்க. அது கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணீங்க நல்லா இருக்குமே சார். நான் டைரக்ஷன் நான் டைரக்ஷனல் ட்ரேடிங் இப்ப நீங்க ஸ்கிரீன்ல பாத்துட்டு இருக்கீங்க இல்லையா, இதுல பாருங்க எங்க போனாலும் அந்த 4400 ரூபாய் ப்ராஃபிட் கிடைக்குது இல்லையா. சார் ஆக்சுவலா சார் நீங்க இப்ப இந்த புல் அண்ட் ட்ரேட் ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜி வச்சிருக்கீங்களா, இது எதுல போய் சார் இது நம்ம எடுக்கணும்? எதுல போயினா நம்ம இது நான் எதுல யூஸ் பண்ணிட்டு இருக்கேன்னு கேக்குறீங்களா? எதுல யூஸ் பண்ணணும்? இது சென்சிபிள்ங்க. இது மாதிரி நிறைய இருக்கு, நீங்க எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இது ஆப்ஷன் கால்குலேட்டர் அவ்வளவுதான். ஓகே சார், இது நம்ம சும்மா போய் ஓபன் பண்ணி லாகின் பண்ணாலே போதுமா? போதும் சார். இது பத்தி நம்ம டீடைலா படிப்போம் சார், நம்ம கிளாஸ்ல டீடைலா படிப்போம். ஒன்னும் ஒரி பண்ணிக்க வேண்டியது இல்ல, டீடைலா படிப்போம். ஓபன் பண்றதும் சொல்லி கொடுத்துருவீங்க அப்படிதானே சார்? ஓகே சார். ஓகே சார். ஓகே சார். ஓகே சார், நம்ம அடுத்த வாரம் மறுபடியும் மீட் பண்ணலாங்க. புதன்கிழமை நம்ம ஈவினிங் 8 o'clock நம்ம மீட் பண்ணிக்கலாம். நைட் 8 o'clock நம்ம அடுத்த கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அடுத்த கிளாஸ்ல வந்து நம்ம பேசிக்ஸ்ல இருந்து நம்ம போக ஆரம்பிச்சிருவோம். ஓகே சார். அந்த நான் டைரக்ஷன் ட்ரேடிங் சொல்றேன் சார். சார் அது படிக்கலாம் சார், நம்ம வர கிளாஸ்ல படிக்க ஆரம்பிச்சலாம். எனக்கு 7:30 அடுத்த கிளாஸ்ங்க. ஓகே, थैंक यू சார். थैंक यू. ஓகே சார். ஓகே சார். थैंक यू சார். थैंक यू. थैंक यू சார். Thank you. Thank you, sir.